கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கனமான சோத்திரங்களை செலுத்திக் கொண்டு இன்றைய வேத பட்டத்தை நாம் தியானிப்போம். நான் உங்களுக்கெல்லாம் ஒரு புதுசாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஒரு ஹிந்துவில் இருந்து வந்த ஃபேமிலி தான். சுமார் 48 வருஷம் ஆச்சு இந்த சத்தியத்துக்கு வந்து. ஒரு கோப்டி செட்டியார் நான். எங்கள் வீட்டில் நான் ஒருத்தன் தான். நான் இப்போ 48 வருஷம் ஆச்சு. கடவுள் அப்படியே நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. என்னுடைய பற்றி அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா டான் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஜெயபிரசாத் இவங்கெல்லாம் தெரியுமில்ல. அவங்கெல்லாம் உங்களை எல்லாரையும் கேட்டதாக சொன்னாங்க. பிரதர்ஸு, அப்புறமா ராஜு பிரதர் சொன்னாங்க, எல்லோரும் கேட்டதாக சொல்லிட்டு வாங்கன்னு. ஸோ நான் ரொம்ப பழைய ஆள் தான். அது எல்லாமே நான் சேலத்தில் இருந்தவன், சேலத்துக்காரன். அதனால் கொஞ்சம் தமிழ் எனக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் வருது. ஏதாவது கொஞ்சம் சின்ன சின்ன இது வந்துச்சுன்னா நீங்கள் அனுசரித்து இது பண்ணிக்கோங்க. கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம பாட்டத்துக்கு போயிடலாம். நம்மளை பற்றி அப்புறமா ஏதாவது இருந்தால் அப்புறமா பேசிக்கலாம். ஓகே. இந்த ஒரு வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, நம்ம நீதிமொழிகளிலிருந்து ஒரு அதிகாரத்திலேருந்து வசனம் எடுத்திருக்கோம். கேட்குதா? இது ஃபேன் சவுண்டுக்கு ஏதாவது கேட்கலன்னா சவுண்டை பேசுங்க. கொஞ்சம் ஃபேன் கம்மி பண்ணிவிட்டு இது போட்டுடுங்க, சரியாக போயிடுன்னு எனக்கு. இன்னும் ஓவராது இல்லை, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, அவ்வளோதான். கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. ஆஃபே பண்ணிக்கலாமா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இது ஒரு சாலமோன் எழுதிய நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஒரு அத்தியாயத்தில் நாங்கள் எடுத்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்தில், ஏன்னா சாலமோன் பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லிவிட்டு அப்புறமா நம்ம பாடத்துக்கு போயிடலாம். இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஞானி இதுவரைக்கும் ஒரு ஞானி அப்படின்னு யார் தான் குறிப்பிடுறாங்கன்னாக்கா சாலமோன் ராஜாவை தான். ஏன்னா நம்ம இந்தியா தேசத்தில் ஞானி அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமை சொல்லுவாங்க. அப்துல் கலாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த கிரகத்தில் இருந்து அடுத்த கிரகத்துக்கு, இன்னொரு இடத்துக்கு, வானத்தில் இருக்கிற இன்னொரு கிரகத்துக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டு அங்கே போய் இறங்கிட்டாங்க. அதனால் அவங்க ஒரு ஞானி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் சாலமோன் ராஜாவை இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ஞானின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. காரணம் என்ன அப்படி நம்ம பார்க்கும் பொழுது, சாலமோன் ராஜா எழுதிய தேவனுடைய வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது அது எங்கே வரைக்கும் கொண்டு போகுது அப்படின்னாக்கா, நம்முடைய பிதாவாகிய தேவன் இருக்கிற இடத்து வரைக்கும் கொண்டு போயிடும். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, சாலமோன் ராஜாவை ஒரு ஞானி அப்படின்னு சொல்கிறாங்கன்றது பார்க்குறோம். இந்த சாலமோன் ராஜாவை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவர் எழுதின கீதைகள், அப்புறமா அவர் எழுதின நீதிமொழிகள் எவ்வளோ அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தில் நாம் பார்த்துடலாம். 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 32, 33வது வசனத்தில், 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 32, 33வது வசனத்தில், 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 32, 33வது வசனம். பாருங்க, சாலமோன் ராஜா 3000 நீதிமொழிகள், அப்புறம் அவனுடைய பாட்டுகள் 1005. 3000 நீதிமொழிகள், 1005 பாட்டுகளை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வசனம் என்னன்னு படிமா? கேது மரங்கள் 3 சுவரில் முளைக்கின்ற ஈசோப் செடி 3 வரைக்கும் உள்ள மரமுதலில் ஆபரங்களில் குறித்து மிருகங்களின் பறவைகள் ஊரும் பிராணிகள். போதுமா? 33வது வசனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, லெபனானில் இருக்கிற கேதாரு மரங்கள் அப்படின்றாங்க. லெபனான் இருக்கிற ஏன் இது அடுத்த வசனமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கேதார் மரம் என்னப்பா குறிக்குதுன்னா, இது வந்து 130 அடி உயரத்துக்கு வளரும். இது அப்புறம் ஒரு 8 அடி அகலத்துக்கு என்ன பண்ணும், கனத்தில் வளரும். இது
அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஈசோப் செடி. இந்த ஈசோப் செடி என்னப்பான்னாக்கா நிலத்தில் தான் இருக்கும், அதாவது ஒரு செவரு அளவுக்கு தான் அது வளரும். அதாவது இதனுடைய ஞானார்த்தம் என்னன்னா டாப் டு பாட்டம் அப்படின்னு சொல்லி மேலிருந்து கீழே வரைக்கும் அந்த அளவுக்கு சாலமோன் ராஜா தன்னுடைய கண்ணில் என்ன பார்க்குறாங்க அதனுடைய எல்லா முழு விஷயங்களை அவங்க ஏதாவது பார்க்கட்டும், ஒரு செடி பார்க்கட்டும் இல்லை ஒரு மனுஷனை பார்க்கட்டும், அவங்க பார்த்த உடனே முழுமையாக டாப் டு பாட்டம் என்ன இருக்குதுன்னு தெய்வீக ஞானத்தில் அவங்க அறிஞ்சிக்குவாங்க. அறிந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, எழுதிடுவாங்க. அந்த அளவுக்கு யாருங்க, நம்ம சலமோன் ராஜா வந்து ஞானியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சலமோன் எழுதிய புஸ்தகங்கள் எது அப்படின்னு நமக்கு தெரியும். என்ன புஸ்தகங்கள் எழுதினாங்க? நீதிமொழிகள், உன்னத பாட்டு, அப்புறம் பிரசங்கி. இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது புஸ்தகத்தில் விவேகம், நீதி, நியாயம், அப்புறம் நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை நம்ம என்ன பண்ணலாம், இந்த நீதிமொழிகளிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றாங்க. ஒரு வசனத்தில் அது படிச்சிடலாம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 1 இருந்து 4வது வசனத்து வரைக்கும். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 1 இருந்து 4வது வசனத்து வரைக்கும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அறியலாம். இவைகள் பேதைகளுக்கு வினையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். இந்த அளவுக்கு விஷயங்களை இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நமக்கு என்ன இருக்குதுங்க, நமக்கு கிடைக்குது அப்படின்னு நான் பார்க்குறோம். ஓகே, இந்த நீதிமொழியின் புஸ்தகத்தை சாலமோன் ராஜா மட்டுமே எழுதுனாங்களா இல்லை வேறு சகோதரங்களும் தேவ பிள்ளைகள் எழுதுனாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மட்டுமே எழுதுனாங்களா அப்படி நாம் பார்க்கும் பொழுது ஒரு 3 அதிகாரத்தை வந்து வேறு ஞானிகள் என்ன பண்ணாங்க, எழுதுனாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது எந்தெந்த ஒரு அத்தியாயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நீதிமொழிகளில் 25வது அதிகாரம், 30வது அதிகாரம், 31வது அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களை யார்ப்பா எழுதியிருக்காங்கன்னா வேறு ஞானிகள், அதாவது சாலமோன் கூட இருந்த ஞானிகள் தான் எழுதுனாங்க. ஆனாலும் ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன சொல்கிறோம், இந்த புஸ்தகத்தை நீதிமொழிகள் வந்து சாலமோன் ராஜா தான் எழுதுனாங்க. இப்போ தாவீது ராஜா புஸ்தகத்தை சங்கீத புஸ்தகத்தில் நான் பார்க்கும்பொழுது தாவீது ராஜா ஒருத்தர் எழுதலை, அது மோசே எழுதியிருக்கிறாங்க, இன்னும் 2-3 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. அது நம்ம மொத்தமாக என்ன சொல்லுவோம், இது தாவீதினுடைய சங்கீதம் அப்படின்னு தான் சொல்கிறோம். இது ஒரு உதாரணத்துக்காக நாம் பார்க்கும் பொழுது இந்த 25வது அதிகாரம் யார் எழுதுனாங்க அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது அதிலே இருக்குது பாருங்கள். 25வது அதிகாரம் 1வது வசனத்தில், நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 1வது வசனத்தில், மனுஷர் பார்த்து எழுதிய, அதாவது என்னன்னாக்கா எசேக்கியா ராஜாவினுடைய ஆஸ்தானத்தில் ஒரு கவி, ஒரு ஞானி என்ன பண்ணியிருக்கிறாங்க, சலமோன் சொன்னது கேட்டிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அது அவங்க கேட்டது இங்கே எழுதியிருக்காங்க. 30வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது 30வது அதிகாரம் 1வது வசனத்தில், நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாக்கே குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தேனையாவுக்கு வசனத்துக்கு இதேயாவுக்கும் ஊகாலுக்கும் குறைந்த பாருங்க. இங்கே ஹெட்லைனில் நம்ம என்ன பார்க்குறோம், இது சாலமோன் எழுதுன மாதிரி தெரியல, அதாவது அடுத்த ஞானிங்க எழுத மாதிரி தெரியுது. இவங்க எல்லாம் சாலமோன் கூட அந்த காலத்தில் இருந்த ஞானிகள் தான். ஆனால் இது வந்து சாலமோன் தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சாலமோனுக்கு தான் அதிகமான ஞானத்தை யார் கொடுத்துருந்தாங்க, தேவன் கொடுத்துருந்தாங்க. அதனால் அவர்கிட்ட கேட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. இந்த புஸ்தகத்தை அவங்க செட் பண்ணும்போது இது இதெல்லாம் பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த காலத்தில் நம்ம சகோதரங்க என்ன பண்ணாங்க, புஸ்தகத்தில் இந்த வசனங்களை எல்லாம் ஆட் பண்ணிட்டாங்க. இப்போது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 31வது அதிகாரத்தில் கூட அப்படி தான் சொல்கிறாங்க. 1வது வசனத்தில் பார்க்கலாம், 31:1 கூட நீங்கள் பார்க்கலாம்.
நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவாகிய லேமுவேலின் லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாகும். இது லேமுவேலின் அப்படின்னாக்கா, லேமுவேல்னா சலமோனுக்கு இன்னொரு பேர். இது அவங்களுடைய அம்மா சலமோனுக்கு சொல்லியா இந்த ஞான வாக்கியங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இது இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை வேறு ஞானிகள் எழுதுனாங்க அப்படின்னு எங்கேப்பா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கலாம். 1ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்தில் சொல்கிறாங்க. நீதிமொழிகள் 1ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்தில் நீதிமொழிகள் 1ஆம் வசனம். நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகள், பாருங்க ஒரு நிமிஷம், நீதிமொழிகளில் அதனுடைய அர்த்தத்தையும் ஞானிகளின் அப்படின்னு எழுதுறாங்க. பாருங்க, ஞானியன்னாக்க சலமன் ஒருத்தர் தான். இங்கே என்ன சொல்கிறாங்க, ஞானிகள் அப்படின்னும் போது ஒருத்தருக்கு மேலே, அது 2 பேர் கூட எழுதியிருக்கலாம், 3 பேர் கூட எழுதியிருக்காங்க. அதனால இந்த புஸ்தகத்தை வந்து சலமோன் ராஜா எழுதியிருந்தாலும் ஒரு 3 அதிகாரத்தை வேறவருங்க சொல்லி அவங்க குறிப்பிட்றாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக இது சலமோன் எழுதிய நீதிமொழிகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்மளுடைய பாடத்துக்கு போயிடலாம். எனக்கு கொஞ்சம் நீதிமொழிகளுடைய ஒரு 2-3 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஞானத்தில் எப்படியே இருக்கும். ஏன்னா யாராவது கேட்பாங்க உங்களை, ஏன்னா பண்ண இப்படின்னு சொல்ல தெரியுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தைரியமாக சொல்ல, இல்லை 3 பேர் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு இருக்குது. எனிவே நம்மளுடைய பாடத்துக்கு போகலாம். நம்ம இன்றைக்கு வாசித்த இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது அது ஒரு வாட்டி படிச்சிடுங்க அந்த வசனங்களை. 30ஆவது அதிகாரம் 18-19 வசனம். 30ஆவது அதிகாரம் 18-19 வசனம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு. பாருங்க, இங்கே என்ன சொல்கிறேங்க, ஆச்சரியமானவைகள் 3 உண்டா? அப்புறமா என் புத்தி கெட்டாதவைகள் 4. பாருங்க, 3 விஷயம் ஆச்சரியமாக இருக்குதா, அவங்க புத்திக்கே எட்டாதது என்ன இருக்குதா, 4வது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாங்க. இது யாருக்கே புரியலையா? அங்கே பார்க்குறோம், ஞானி எழுதுன ஞானிக்கே புரியல. ஏன்னாக்கா நம்ம இது பார்த்தோம், யார் எழுதுனாங்கன்னா ஆகோர் என்கிற ஒருத்தர் எழுதுனது இது. அதாவது ஆகோரன்னா ஆன்மீக ரீதியில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கேதரர் அப்படின்னுவாங்க. எல்லாம் சேர்த்து தமிழில் கேதரர்னா என்ன சொல்கிறாங்க, ஒன்றா சேர்த்து எழுது. அதாவது சலமோனுடைய பேச்சுகளை அவங்க ஒன்றா சேர்த்து ஒரு அத்தியாயத்தை பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது அந்த ஞானிக்கு என்ன ஆயிடுச்சா, இந்த 3 விஷயங்க அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததா. 4வது விஷயம் என்ன இருக்குது, அவங்க புத்திக்கே எட்டு இல்லையா. அந்த 3 விஷயங்கள் எது அப்படின்னு அங்கே அடுத்த வசனத்தில் இருக்குது பாருங்க. அவையாவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழி அப்படின்றாங்க. பாருங்க, நாம் வாசித்த வசனங்கள் வந்து ஒரு விடுகதை, புரிஞ்சுக்காங்க. இது வந்து ஒரு விடுகதை. இந்த விடுகதையின் புதிர் என்ன அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் இன்றைக்கு நாம் பார்த்துடலாம். ஏன்னா இது அந்த ஞானிக்கே அன்னைக்கு புரியல. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தேவன் அது வெளிப்படுத்தியிருக்காங்க. ஏன் இது வெளிப்படுத்தியிருக்காங்கன்னாக்கா, இது முக்கியமாக புது சிருஷ்டியாக வளர்கிற சகோதர சகோதரிகளுக்கு, இந்த கடைசி காலத்தில் வருகிற சகோதர சகோதரிகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இது ஒரு எச்சரிக்கையான ஒரு பாடம், அவங்க கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். புது சிருஷ்டியாக வளரணுன்னா இது நம்ம புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணலாம், நம்ம புது சிருஷ்டியாக வளரலாம். நம்ம இது எல்லாத்தினுடைய ஒரு கேள்விக்கு பதில் எங்கிருந்து நாம் பார்க்குறோன்னாக்கா, எங்கிருந்து பார்க்கலாங்க, வேதத்தில் தான் பார்க்கணும். நானும் சொந்தமாக சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், அது ஏற்றுக்க முடியாது. வேதத்தில் சொல்லியிருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், இது ஏற்றுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, இந்த விடுகதையின் விடையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சத்தியவேதத்தின் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம தேடி தான் வாசிக்கணும். ஏன்னா வசனமே சொல்லுது, என்ன சொல்லுது, சத்தியவேதத்தில் இங்கே ஒரு வசனமும் அங்கே ஒரு வசனமும் இருக்குது. அது நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேர்த்தி ஒன்றா நீங்கள் ஒரு வசனத்தை அது படிச்சிடலாம். ஐசாயா 34வது அதிகாரம் 16வது வசனத்தில், ஐசாயா 34வது அதிகாரம் 16வது வசனத்தில்,
ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்திலேயே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் ஒன்றுக்கும் குறையாது. இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. அவருடைய வாயை இதை சொல்லிற்று, அவருடைய ஆவிகளையும் சேர்க்கும். பாருங்க, இது அவருடைய வாயை சொல்லிட்டுறான். அதாவது தேவனுடைய வாயை சொல்லி தான் இது என்ன பண்ணியிருக்கேன் எங்களுக்கு இருக்காங்க. ஸோ இந்த புஸ்தகத்தில் நம்ம என்ன தேடினாலும் என்ன இருக்குங்க, ஒரு வசனத்துக்கு ஒரு வசனம் சம்பந்தம் இருக்கும், அதனுடைய விடையும் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இது நமக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், கடைசியில் புரிஞ்சிடுவோம் பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம வாசித்த 4 விஷயங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகாயத்தில் கழுகுனுடைய வழி, கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழி, நடுக்கடலில் கப்பலினுடைய வழி. அடுத்தது 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னிகை நாடிய மனுஷனுடைய வழி. இந்த 4 விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணணும், மேல் ஒன்று கீழே ஒன்று அப்படி பார்த்தீங்கன்னா என்ன முடியாது, உங்களுக்கு புரியாது. இது எப்படி பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பார்க்கணும். 1 2 3 4 இப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த விடுகதையின் விடையை நம்ம என்ன பண்ணலாம், கிளியராக நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ முதலாவது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஆகாயத்தில் கழுகுனுடைய வழி அப்படின்னு சொல்கிறாங்க. பிதாவாகிய தேவன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு என்னதான் போதிக்க வர்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம காட்டுக்கு ராஜா அப்படின்னு யாரை சொல்கிறோம், சிங்கத்தை சொல்கிறோம். அதே போல் பறவைகளில் ராஜா யாருன்னு பார்க்குறோம், கழுகு தான். ராஜா யாருன்னா கழுகு தான், அதாவது இங்கிலீஷில் ஈகல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம் சத்தியவேதத்தில் கழுகு என்கிற ஒரு வசனத்தை சுமார் 30 தடவை என்ன பண்ணியிருக்காங்க, சத்தியவேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இந்த கழுகு எந்த மாதிரி இருக்குதுன்னா நிறைய விதமான கதைகள் இருக்குது. ஆனால் நாங்கள் இங்கே குறிப்பிட்ட இந்த வசனத்தினுடைய கழுகு எதுப்பா அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, பலாட் ஈகல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் BALD பலாட் ஈகல் அப்படின்னுவாங்க. இது எங்கப்பா அதிகமாக, ஏன்னா நம்ம இதெல்லாம் பார்க்க முடியாது, நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துருக்கலாம். நான் கலர் சொல்கிறேன், அதை நிச்சயமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு ஈகல், அதாவது இந்த கழுகு எங்கே தான்ப்பா அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் அமெரிக்கனுடைய காட்டுப்பகுதியில் தான் இருக்குது. அது யார் கண்ணுக்கு என்ன பண்ணாதுங்க, அது தெரிவிக்காது. ஏன் அப்படி தெரிவிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது ரொம்ப உயரமான இடத்துல என்ன பண்ணும், தன்னுடைய கூண்டை கட்டிக்கும். இது இந்த மாதிரியான ஒரு கலரை நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் கூகுளில் போய் அது பார்த்தீங்கன்னா BALD பலாட் ஈகல்னு போட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்துடும், அது ஃபோட்டோ காமிச்சிடும். எப்படி இப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய பாடி தேகம் ப்ரௌன் கலரில் இருக்கும். அப்புறம் அதனுடைய கழுத்தில் ஒயிட் கலர் இருக்கும், பார்த்துருப்பீங்க இது. அப்புறம் அதனுடைய மூக்கு ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதனுடைய ரெக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 7 அடிக்கு நீளமாக அது என்ன இருக்குங்க, பெருசாக இருக்கும். இந்த கழுகு சாமான்யமாக என்ன பண்ண முடியுதுங்க, நாங்கள் பார்க்க முடியாது. நம்ம வீட்டுக்கிட்ட வர்ற கழுகெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு கழுகு இல்லை. இது ஏன் கடவுள் இந்த கழுகை குறிப்பிடுறாங்கன்னாக்கா, இதனுடைய விசேஷம் இருக்குது. இது என்னப்பா இதனுடைய விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யார் கண்ணுக்கு படாது அதிகமாக. இது எங்கே தான் வாசிக்கும்னா, உன்னதமான ஒரு சிகரத்தில் தான் போய் மேலே கூண்டு கட்டிக்கும். இதனுடைய கூண்டினுடைய எடை பார்த்திங்கன்னா ஒரு 300 to 400 கிலோ இருக்குமா. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமாக, அதாவது ஒரு ரிச்சஸ்ட்டாக அது கட்டி இருக்கும் அந்த கழுகு. இங்கே இருக்கிற கழுகு கொஞ்சம் இருந்த போது அங்கே கட்டிக்கும், ஆனால் இது அந்த மாதிரி இல்லை. அப்புறம் இது என்னன்னாக்கா, ஒரு 10 அடியில் பூமியிலேருந்து 10 அடியிலேருந்து 20 அடிக்கு மேலே தான் இருக்கும். பூமியிலேருந்து அந்த அளவுக்கு மேலே தான் இது பறக்கும். இது ஒரு 13,000 கிலோமீட்டர் சத்தமாக நிற்காமல் ஓடுமா. அது எங்கேயாவது போகணும். அது ப்ரீட் பண்ண பிறகு அது குட்டியை பெருக்கணுன்னாக்கா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அது என்ன பண்ணணுன்னாக்கா, இங்கே ஸ்டார்ட் பண்ணிச்சேன்னா 13,000 கிலோமீட்டர் நிற்காமல் ஓடும், சாப்பிடாம கூட ஓடும். நடுவில் ஏதாவது வேறு பறவை வந்துச்சுன்னா அது 2 பிளந்துடும். அது போகிற ஸ்பீடு அந்த அளவுக்கு இருக்கும். அப்புறம் இதுக்கு என்ன பண்ணாக்கா, ஒரு கண்ணுக்கு நமக்கெல்லாம் ஒரு ரெப்பை தான் இருக்கும், அதுக்கு 2 ரெப்பை இருக்கும். அது என்னன்னாக்கா, தன்னுடைய இரையை நோக்கி பார்க்குறதுக்கு ஒரு ரெப்பை யூஸ் பண்ணும்.
அடுத்தது தனக்கு ஏதாவது ஆபத்து வருது அப்படின்னா இந்த கழுகு என்ன பண்ணுன்னா 10லேருந்து 20 அடி மேலே போகும் இல்லையா, சூரியனுடைய வெளிச்சம் அதிகமாக படும். அப்போ அதிலேருந்து காப்பாற்றிக் கொள்றதுக்கு அந்த கண்ணில் இன்னொரு ரெப்பை அது பயன்படுத்துது. அந்த 2 ரெப்பையில் இன்னொரு ரெப்பை அதில் பயன்படுத்திக்கிட்டு அந்த சூடில் போகுமா. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு கழுகு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து, வானத்தில் 1 கிலோமீட்டர் மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தூரத்துலேருந்து தன்னுடைய இறை பார்க்கும். பார்த்துடுச்சேன்னா 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது பிடிச்சிட்டு போயிடும். அந்த அளவுக்கு என்னங்க இது புத்திசாலியானது, சக்தியானது கூட. அந்த அளவுக்கு இந்த கழுகுனுடைய ஒரு விசேஷம். அது இல்லாமல் இப்போது எங்கே ஒரு பணம் விழுந்திருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த பணத்தை தேடி போயிடும். அதுக்கு ஸ்மெல் தெரிஞ்சிடும், அந்த பணத்துக்கிட்ட போயிடுது. அந்த அளவுக்கு இது ஸ்மெல் கண்டுபிடிக்கிற ஒரு ஞானமும் அந்த கழுகுல இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஜிபிஎஸ் நம்ம சொல்கிறோமில்ல, இப்போ நமக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சாங்கல்ல, அந்த ஜிபிஎஸ் பார்த்திங்கன்னா இந்த கழுகு மூலியமாக தான் கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அந்த கழுகுக்கு தான் தெரியும், அந்த ஜிபிஎஸ் அது மைண்டில் இருக்குது பாருங்கள். கடவுள் நாம் இன்றைக்கி ஜிபிஎஸ் கண்டுபிடிச்சோம், ஆனால் கடவுள் என்ன பண்ணியிருக்காங்க, அது படைக்கும் போதே அதுக்கு தலையில் ஜிபிஎஸ் போட்டாங்க. அந்த ஜிபிஎஸ் போட்டு அந்த இடத்துக்கு போய்டுது. ஸோ இதெல்லாம் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நாங்கள் போனால் கழுகு, ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க கழுகை, இது எப்படி போகுது, எப்படி இதுக்கெல்லாம் நாலேஜ் இருக்குது போகிறதுக்குன்னா அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் அதுக்கு மைண்டில் அன்றைக்கே என்ன பண்ணியிருக்காங்க, அது படைக்கும் போது கடவுள் வச்சுருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு இது என்ன ஆகும், ரொம்ப விசேஷமான ஒரு கழுகு. ஸோ இந்த கழுகு பற்றி சத்தியவேதத்தில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? படிச்சிருக்கீங்களா? எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? அது கடைசியில் அதுக்கு முதல்ல நான் சொன்னது, அது உயரமான இடத்துல இருக்கும், உயரமான இடத்துல அது போய் தங்கும், அப்போ அதனுடைய மேலிருந்தே பார்க்கும். அப்படியெல்லாம் நீங்கள் எங்கே இப்போ பார்க்குறீங்கன்னாக்கா யோப் புஸ்தகத்தில் நான் பார்க்குறேன். 39வது அதிகாரம் 26லேருந்து 30வது வசனத்து வரைக்கும். யோபு 39வது அதிகாரம் 26லேருந்து 30வது வசனத்து வரைக்கும். யோபு 39வது அதிகாரம் 26லேருந்து 26லேருந்து உன் புத்தியினாலே ராஜனை கலந்து தெற்குக்கு எதிராக தன் சேட்டைகளையே இருக்கிறதோ, உன் கற்பனைகளினாலே தெற்குக்கு மேலாகன்னா அது நார்த்தில் இருக்கும். தெற்குன்னாக்கா சவுத்து தானே, சவுத்து நோக்கி தான் வரும் அது. அப்புறம் கழுகு உயரம் பறந்து உயரத்திலேயே தன் கூட்டையே கட்டுமோ. எங்கே கட்டுமா அந்த கூட்டை? உயர்ந்த இடத்துல கட்டும். அப்புறம் அது கண்மலையிலும் கண்மலையின் சிறகத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். அங்கே இருந்து இரையை நோக்கும். பாருங்க, எங்கிருந்து அந்த மலையில மேலிருந்து என்ன பண்ணுமா, தன்னுடைய இரையை பார்க்குமா. அப்புறம் அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். அப்புறம் அதன் குஞ்சுகளோ இரக்கத்தையே உறிஞ்சும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகு சேரும். இப்போ நம்ம சிஸ்டர் சொன்னாங்களே அந்த வசனம் இது. ஆனால் இந்த வசனத்து பாடம் வேறு, அது நம்ம டச் பண்ண வேண்டாம். மேலே இருக்கிற 2 வசனத்தில் என்ன இருக்குது, அந்த கழுகு வாசிக்கிற இடமும் அது எப்படி உயர்ந்தமான இடத்துல இருக்கும், அது கூண்டு கட்டிக்கும். அப்புறம் அந்த தன்னுடைய இறை எங்கே பார்க்குமா, அங்கிருந்தே பார்க்குமா. அப்புறம் அது நார்த்தில் இருந்து சவுத்துக்கு, வடக்கு பக்கம் என்ன வகுங்க, வடக்குன்னா தமிழில் சவுத்து தானே, நார்த்தா, நார்த்து. வடக்கு சவுத்துக்கு தெற்கு, வடக்கில் இருந்து தெற்குக்கு வரும் தன்னுடைய இறையை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வசனத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. மனசில் வச்சுக்கிட்டு இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். ஏன்னா அந்த வசனத்தில் இது யாருக்கு பொருத்தம் பண்ணியிருக்காங்க இந்த வசனம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கிளியர் ஆகிடும். ஐசாயா 33வது அதிகாரம் 15வது அதிகாரம் 16வது வசனம். ஐசாயா 33வது அதிகாரம் 15லேருந்து 16வது வசனம்.
ஐசாயா ஏசாயா 33ஆம் அதிகாரம் 15 இருந்து 16. நீதியாய் நடந்து ஆ. செம்மையானவைகளை பேசி ம் இடுக்கண்கள் செய்வதால் ம் வரும் ஆகாயத்தை வெறுத்தது. ம் படிப்பா. வெறுத்து பரிதானங்களில் வா- வாங்காதபடிக்கு ம். தன் கைகளையே உதறி ம் இ- இர- ரத்தம் சிந்தும் அதற்கான யோசனைகளையே கேளாதபடிக்கு ம் தன் செவியை அடைத்து ம் பொல்லாப்பை காணாதபடிக்கு ம். தன் கண்களை மூடுகிறானோ ம் மூடுகிறானோ ம் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். ம் கண்மலைகளின் அரண்கள் ம். அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். ம் அவன் அப்பமும் அவனுக்கு கொடுக்கப்படும். ம் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். போதும். இது என்ன சொல்லுது இந்த வசனம்னா, என்ன சொல்லுதுன்னா, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி தப்பான வழியிலே வரும் ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளாமல் தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் காதுகளை மூடிக்கொள்ளுகிறவன் எவனோ அவன் எங்கிருப்பானா? உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். உயர்ந்த இடங்களில் அப்படின்னா என்னது? மேலே உயர்ந்த இடம் எது? நமக்கு ஒரு மலைக்கு மேலே தான் இருப்பாங்க. இந்த மாதிரியான குணங்கள் பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எங்கே தான் இருப்பாங்க? உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. எப்படி கழுவு உயர்ந்த இடத்துல வாசிக்குமோ அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதிரியான எல்லா பழக்கங்களிலிருந்து விலங்கி உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. கரெக்ட் இல்லையா? நம்ம இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இப்போ அதில் சொல்கிறாங்களே, நீதியாய் நடப்போம் தேவ பிள்ளைகள், அப்புறமா தப்பான பேச்சுக்களை என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் கேட்க மாட்டோம். அப்போனா ரத்தம் சிந்திக்கிற ஒரு எண்ணம் வருமா? தேவ பிள்ளைகள் கடவுள் பயம் இருக்குது, நம்ம என்ன அது பண்ண மாட்டோம். அப்புறம் நமக்கு ஏதோ ஒரு அநியாயமாக, அதாவது லஞ்சமாக ஏதோ காசு வருதுன்னு நம்ம என்ன பண்ணுறோம், அதை வாங்கிக்குவோமா? இல்லை. காரணம் என்ன? அது கையை உதறிடும். அது கடவுளுடைய திட்டத்தில் தப்பு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எங்கே தான் இருப்பாங்களா? உயர்ந்த இடத்துல. அது தமிழில் கிளியராக இருக்குது. அது உயர்ந்த மலைகளில் தான் இருப்பாங்க. மலை அப்படின்னா என்ன சத்தியவேதத்தில்? தேவனுடைய ராஜ்யம். இந்த மாதிரி பிள்ளைங்களை தான் எங்கே இருப்பாங்க? தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியா பிள்ளைங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க தேவனுடைய பிள்ளைகள். இந்த மாதிரியான தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்பாங்களா வசனத்தில்? அப்பமும் தண்ணீரும் கொடுப்பாங்க. அப்பம் கொடுப்பாங்க, தண்ணீர் சந்தேகம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்களா? நிச்சயமாக கொடுப்பாங்களா? சத்தியவேதத்தில் தண்ணீர் அப்பம் எது குறிக்குது? தேவனுடைய வசனங்களை குறிக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு முக்கியமாக என்ன தேவை? தேவனுடைய வசனமும் தேவனுடைய வாக்கியங்களும். ஏன்னா இப்போ பாருங்கள், உண்மையான ஒரு விசுவாசி தேவனை நோக்கி என்னதான் கேட்பாங்க? எனக்கு காரு பங்களா ஒரு நல்ல வேலை கொடுங்கன்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக ஏதாவது என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல பாடத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட தான் இருப்பாங்க. கரெக்ட் இல்லையா? நம்ம இது ஏன் கடவுள்கிட்ட நம்ம இந்த சொத்து வேணும், அந்த சொத்து வேணும், கார் வேணும், பங்களா வேணும், நிலத்தை வேணும்னு கேட்க மாட்டோம்னாக்கா இது யாருடைய ராஜ்யம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. இது யாருடைய ராஜ்யம்? பிசாசுனுடைய ராஜ்யம். இந்த பிசாசுனுடைய ராஜ்யத்தில் யார் என்ன கொடுக்க மாட்டாங்க? தேவன் நம்ம கேட்டதெல்லாம். ஸோ அதனால் நம்ம இந்த பிசாசுனுடைய உலகத்தில் நம்ம என்ன தான் ஏங்கி கேட்போம்னாக்கா என்ன கேட்போம்? தேவனுடைய வசனங்களையும் அவருடைய திட்டங்களையும். வசனங்கள் அப்படின்னு ஆகாரத்தையும் தண்ணீர்னு கூட என்னங்க தேவனுடைய வசனங்களுக்கு நம்ம கேட்போம். சரி, இந்த மாதிரியான ஒரு உணர்வு நம்ம தேவன், ஏன்னா இப்போ நம்ம உயர்ந்த இடத்துல இருக்கிறன்னு வசனத்தில் பார்த்துட்டோம். நீதிமான்கள் இப்படி இருக்கிற ஆளுங்க என்ன தான் தேடுவாங்க? தேவன்கிட்ட ஆகாரத்தையும் தண்ணீர் தான் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, வெறும் ஆகாரத்தையும் தண்ணீர், அதாவது ரெண்டுமே கேட்டிங்கன்னா என்னன்னாக்கா தேவனுடைய வசனங்கள் தான். இந்த வசனங்களை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஏதாவது
ஒரு சமயத்தில் நம்ம கேட்டிருப்போமா? ஒரு சூழ்நிலை நம்ம எல்லோருக்கும் வந்திருக்குதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. வந்திருந்ததா? நிச்சயமாக வந்து. கரோனா பீரியட் இதுக்கு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். கரோனா பீரியடில் என்ன ஆச்சுங்க? சபை கூட முடியல. எங்கே பார்த்தாலும் என்ன ஆகுங்க? குணங்கள் வந்துட்டு இருந்தது. வெளியே போனால் சத்து போகிறன்ற ஒரு பயம். இந்த மாதிரியான சூழ்நிலையில் வீட்டில் தான் அடங்கியிருந்தோம். கரெக்டாக? அப்போ என்ன நினச்சோ, தேவனோட ராஜ்யம் வந்துடுச்சு என்னமோ தெரியல. ஐயோ, நான் இன்னும் கொஞ்சம் சத்தியத்தில் வளர்ந்துருந்தால் நான் என்ன பண்ணியிருக்கலாம்? கிறிஸ்துவோடு போயிருக்கலாம். ஏதாவது ஒரு நல்ல பாடம் தேவன் இந்த சமயத்தில் கொடுப்பாங்களா அப்படி நிச்சயமாக என்ன பண்ணியிருப்பான்? வீட்டில் இருந்து மேலே தேவன் இருக்கிற இடத்துல நம்ம கேட்டுட்டு இருந்தது உண்மையா இல்லையா? நிச்சயமாக கேட்டோம். உண்மையான தேவ பிள்ளைகள் நிச்சயமாக கேட்டிருப்பாங்க. இந்த கரோனா பிள்ளை, ஏன்னா வீட்டு பக்கத்தில் இன்னொருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க மறுநாள் இல்லை. பயம் வந்துடுச்சு. நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யம் வந்துடுச்சு, நம்ம இன்னும் கொஞ்சம் சத்தியத்தில் வளர்ந்துருந்தால் நல்லா இருந்தது அப்படின்னு மனசுக்கு வந்து நம்ம என்ன பண்ண நிச்சயமாக கேட்டிருக்கோம். இப்படி கேட்டால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னதான் தேவன் சொல்கிறாங்கன்னா, கண்மலையின் மேல் பாம்பின வழி அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா மேல் வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நம்ம தியானிக்கும் பொழுது சம்பந்தம் இருக்கா? நமக்கே புரியுது எது சம்பந்தம் இல்லை. எப்படி சம்பந்தப்படுத்துகிறாங்க தேவன் அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த கண்மலையின் பாம்பினுடைய வழி அப்படி நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த பாம் என்கிற ஒரு கேட்டகரி எடுத்திங்கனாக்கா சுமார் 3000 விதமான பாம்புகள் என்ன இருக்குதுங்க இந்த உலகத்தில் இருக்குது. இந்த 3000 பாம்புகளுக்குள்ள மலையில் வாசிக்கிற பாம்பு தனியாக இருக்குது. கரெக்ட், மலைப்பாம்புன்னு சொல்லுவோம். நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். மலைப்பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த மலை என்ன கலரில் இருக்குமோ அந்த கலரில் தான் இருக்கும். அது நீங்கள் அது சுற்றிட்டு படுத்திருந்தாங்க உங்களுக்கு தெரியாது. தெரியாமலே நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்க? கால் வச்சுடுவீங்க இல்லையா? ஸோ இந்த மலைப்பாம்பு பார்த்திங்கனாக்கா ஒரு 15 அடி நீளத்துக்கு இருக்கும். அப்புறம் ஒரு கொஞ்சம் கனமாகவும் இருக்கும். இது என்ன பண்ண முடியாது? தன்னுடைய இரையை பார்த்து என்ன பண்ண முடியாதுங்க? புலி, சிங்கம் போல், சிறுத்தை போல் என்ன பண்ண முடியாது? பாய்ந்து தன்னுடைய இரையை என்ன பண்ண முடியாதுங்க? அது தேடி பிடிக்க முடியாது. கரெக்ட் இல்லையா? ஸோ இப்படி இந்த பாம்பு மலையில் சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். இதுக்கு என்ன வேணுங்க? உணவு தேவை இல்லையா? உணவு இதுக்கு எப்படி இது வந்தே ஆகணும் இல்லை? எனக்கு தேவன் சொல்கிறாங்க, ஆகாசத்தினுடைய பறவைகள் இருக்குது, அது விதைக்கிறது இல்லை, சேர்த்துறது இல்லை, அறுக்கிறது இல்லை அப்படின்றாங்க. அப்போ இதுக்கு இப்போது அதே மாதிரி தானே தேவன் ஒரு ஆகாரத்தை கொடுக்கணும். என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு 15 இருந்து 20 இருந்து 30 நாள் வரைக்கும் என்ன பண்ணுங்க? உபவாசம் இருக்கும். தன்னுடைய இறை கெடுக்கலைன்னா 20-30 நாள் வரைக்கும் பட்னியாகவே இருக்கும். இந்த நாளுக்குள்ளே, அந்த 20-30 நாளுக்குள்ளே தேவன் என்ன பண்ணுவாங்கன்னு ஏதாவது ஒரு மிருகத்தை என்ன பண்ணுவாங்க? அது பக்கத்தில் போகிற மாதிரி வரும். ஒரு முயலோ இல்லை ஒரு நாய்க்குட்டியோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிருகங்கள் என்ன பண்ணுங்க? பெருசு கூட போகலாம், நாங்களே போய் கூட கால் வச்சிடலாம். அது பக்கத்தில் போயிடுச்சேன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ண தெரியுமா? அது 20 நாள் பட்னியாக இருக்கும். கப்புன்னு பிடிச்சிடும். அப்படியே பாஞ்சு பிடிச்சிட்டு தன்னுடைய உடம்புல ஃபுல்லாக சுற்றிட்டு அதனுடைய அந்த மிருகத்தினுடைய எலும்பெல்லாம் என்ன பண்ணும்? அது ஒடிச்சிட்டு விட்டுடும். டைட் பண்ணி ஒரு 1000 பவுண்ட்ஸ் இருக்குமா அதனுடைய பலன். அது டைட் பண்ணி என்ன பண்ணும்? விட்டுட்டு என்னாக்கா அந்த மிருகம் ஓடாதீங்க, அவ்வளோதான். எலும்பெல்லாம் ஒழிஞ்சிடுச்சுன்னு அது நிற்கவும் முடியாது, ஓடவும் முடியாது. அப்புறமா என்ன பண்ணுது? நிதானமாக இது முழுங்க ஸ்டார்ட் பண்ணும். பெரிய மிருகமாக இருந்தால் ஒரு நாள் எடுக்கும், இல்லைன்னா ஒரு 4-5 மணி நேரத்தில் என்ன ஆகும்? அந்த பாம்பு அதை முழுங்கிட்டாக்கா இது ஜீரணம் பண்ணுறதுக்கு சுமார் ஒரு
15 நாள்லேருந்து 20 நாள் டைம் எடுக்குமா. ஏன்னா உக்காந்த இடத்துல தானே இருக்குது அது. அது நீங்கள் போகிற வழி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா ஞானி என்னக்கா, பாம்பு இப்போ மலைக்கு மேலே போகுதுன்னு அதனுடைய மார்க் ஏதாவது மண்ணில் போனால் உங்களுக்கு மார்க் தெரியும் பாம்பு போயிருக்குதுன்னு, மலையில் போனால் தெரியுமா? தெரியாது. அந்த மாதிரி அது எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு 15 நாளைக்கு சும்மா இருக்கும். இப்படி மலைகளில் சாதாரணமாக இந்த பாம்பு ப்ரௌன் கலர், மலை ப்ரௌன் கலர் இருக்கும். அந்த ப்ரௌன் கலரில் இருக்குங்க இது இருக்கும். ஒரு விலங்கு ஏதாவது வந்துச்சுன்னா கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்குங்க. இப்போ ஆகாயத்தில் கழுகு என்ன பண்ணிச்சுங்க, தன் இறை மேலிருந்து எப்படி பார்த்துச்சோ கப்புன்னு வந்து எப்படி பிடிச்சிட்டு போயிடுச்சோ அந்த மாதிரி இந்த ஒரு 2வது ஸ்டெப் என்னப்போ நமக்கு புரிய வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எப்படி இந்த கரோனா பீரியடில் ஏதாவது ஒரு ஆகாரத்தை, அதாவது தேவனுடைய வசனங்கள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் மாதிரி பாம்பு என்ன பண்ணிட்டு இருந்ததுங்க, எதிர்பார்த்து கொண்டு இருந்தது. கழுகான நாம் என்ன பண்ண அந்த மாதிரி இறை நமக்கு கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கரோனா பீரியடில் என்னாச்சுங்க, நம்ம வெளியே போக முடியாது, இல்லை சபை கூட முடியாது. கரெக்டாக சபை கூடணுமா? இல்லை, லாக்டவுன் ஆகிடுச்சு. இல்லை, அப்போது தேவனுடைய வசனங்கள் நமக்கு எப்படி கிடைச்சது, எப்படி பாம்புக்கு பக்கத்தில் தன்னுடைய இறை வந்துருச்சோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய இறை எப்படி வந்துச்சுங்க? கரெக்ட். பாருங்கள், தேவன் நம்ம வீட்டில் உட்காந்துருந்தா கூட என்ன பண்ணாங்க, நம்மளுடைய இறையை ஸ்கைப் மூலியமாகவோ, ஆன்லைன் மூலமாகவோ, ஜூம் மூலமாகவோ, வாட்ஸ்அப் மூலமாகவோ என்ன பண்ணாங்க, நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. கரெக்ட் இல்லையா? பாருங்கள், அன்றைக்கு நான் அந்த ஞானி எழுதுகிற ஞானிக்கு இது வந்து புரியல. ஆனால் அன்றைக்கி இது எழுதிட்டு வச்சுட்டாங்க, அவ்வளோதான். அது பிற்காலத்தில் வருகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் இது என்ன ஆகும், விளங்க வேண்டும் என்றதான் தேவனுடைய சித்தம். அவங்களுக்கு தேவையில்லை. அந்த மாதிரி என்னாச்சுங்க, அந்த கழுகு எப்படி இறையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பாம்புக்கு எப்படி அந்த ஒரு மிருகம் பக்கத்தில் வந்துச்சோ அதே மாதிரி நம்ம வீட்டில் முடங்கி கடந்து இருக்கும் போது நமக்கு என்னாச்சுங்க, நம்ம வீட்டு கதவு வீட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு. நீங்கள் ஃபோன் வச்சுருந்தா வீட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு வசனம் உங்கள் இடத்துக்கு, இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, பத்திரமா பிடிச்சிக்கிட்டோம். ஐயோ தேவன் எப்படியோ ஒரு வசனத்தை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி பத்திரமா பிடிச்சிக்கிட்டோம், இல்லையா? பத்திரமா பிடிச்சிக்கிட்டு இதயத்துலேயும் ஞானத்தில் என்ன பண்ணிக்கிட்டோம், வச்சுக்கிட்டோம். ஸோ இப்படியாக தேவனுடைய வசனங்களை நமக்கு கிடைக்கும் போது அந்த சமயத்தில் நமக்கு மிகவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியாகவும் என்ன இருந்ததுங்க, நமக்கு இருந்தது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஜெரேமியாவுக்கு வந்துதான். தேவனுடைய வசனங்கள் இந்த மாதிரி கிடைக்கும் போது அவருக்கு எவ்வளவு சந்தோஷமும் மகிழ்ச்சி ஆயிடுச்சுன்னாக்கா, அவர் தேவனுடைய வார்த்தைகளை அவங்க அணுகும் பொழுது அப்படின்றாங்க. ஒரு வசனத்தில் நாம் பார்த்துடலாம். ஜெரேமியா 15வது அதிகாரம் 16வது வசனத்தில், ஜெரேமியா 15வது அதிகாரம் 16வது வசனத்தில், எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். படிங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே, பாருங்க, எரேமியாவுக்கு தேவனுடைய வார்த்தைகள் கிடைச்சிடுச்சு, அதே மாதிரி நமக்கு கிடைச்சிடுச்சு. அப்புறம் உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியும் உண்டாயிடுச்சு அப்படிங்க. ஸோ இப்போ போதுங்க. இப்போ நாங்கள் இந்த மாதிரி வசனங்கள் நம்ம வீட்டுக்கே வரும் பொழுது நமக்கு என்னாச்சுங்க, இதே மாதிரியாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆயிடுச்சுன்னு பார்க்குறோம். இப்போ நாங்கள் 2வது ஸ்டெப் வந்தாச்சு. அடுத்தது என்ன செய்யணும், நம்ம கிடைத்த சத்தியத்தை ஒரு பீரோவில் வச்சு பூட்டிடணுமா, இல்லை என்ன செய்யணும்? இல்லை நாம் சொல்கிற ஒரு பொதுவாக சொல்கிறேன், நான் ஒரு கேள்வியாக கேட்டுட்ருக்கேன். நம்ம கிடைச்ச வசனங்களை பீரோவில் வச்சு பூட்டிடணுமா, என்ன செய்யணும் அப்படின்னு அடுத்த ஸ்டெப் தேவன் நமக்கு என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அது என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுக்கடலில் கப்பலினுடைய வழி அப்படின்னு சாலமோன் காலத்தில் இது எழுதியா அந்த ஞானிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுதான். பாருங்கள் என்ன எழுதுகிறாங்கன்னாக்கா, நீங்கள் படிக்கலாம். அது நீதிமொழிகள் 30:18 சொல்கிறாங்க. நீதிமொழிகள் 30:18, எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு.
என் புத்தி கெட்டாதவைகள் 4 உண்டு. போதுமா? இப்போ நம்ம 3வது ஸ்டெப் தான் பார்த்துட்ருக்குறோம். இந்த 3 என்ன ஆகலையா அவங்களுக்கு? புத்தி கெட்டாது தான். கரெக்டா? இந்த 3 ஆச்சரியமானது. 4வது தான் அவங்களுக்கு புத்தி கெட்டல. ஸோ 3 ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 2 விஷயம் அவங்களுக்கு அன்றைக்கி புரியல, நாம் புரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நமக்கு எப்படி அது பயன்படுதுன்னு. 3வது விஷயம், நடுக்கடலில் கப்பலினுடைய வழி. இப்போ கப்பல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எது ஞாபகத்துக்கு வரும்? நோவாவுடைய காலத்தில் வந்த பேழை நமக்கு என்ன ஆகும்? ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா பழைய காலத்தில் நாம் வரலாறை பார்க்கும் பொழுது இந்த கப்பல்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா, ஒரு கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாக்கா பழைய காலத்தில் எந்த மாதிரியான கப்பல்கள் இருந்தது நமக்கு தெரியும். ஆனால் அதிகமாக எந்த மாதிரியான கப்பல்களை தான் நமக்கு அந்த இதில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐகுப்த நாட்டில் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? பயன்படுத்திகிட்டு இருந்த கப்பல்களை தான் அங்கே குறிப்பிடுறாங்க. அன்றைக்கு கப்பல்களை சமுத்திரத்தில் செல்வதற்கு என்னதான் பயன்படுத்தினாங்க? அதாவது இன்ஜின் அல்லது டீசல் இல்லை சோலார் இந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தினீங்கன்னா இல்லை. என்ன பயன்படுத்தியிருப்பாங்க? அவங்க பாருங்கள், அந்த காலத்தில் அவங்களுக்கு என்ன ஞானம் தேவன் கொடுத்துருந்தாங்க. எது தான் பயன்படுத்தி போனாங்கன்னாக்கா, காற்று வச்சுட்டு தான் போனாங்க. நம்ம பார்த்துருக்கலாம் பழைய காலத்தில் கப்பல்கள் ஃபோட்டோலெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த கப்பலுக்கு 2 பக்கமாக ஒரு 4 குச்சி வச்சிருப்பாங்க. அந்த குச்சிக்கு என்ன பண்ணுவாங்க? பெரிய பெரிய துணி கட்டிருப்பாங்க. அது கப்பல் இல்லை, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கப்பல் பாயான்னு சொல்லுவாங்க. கப்பல் பாயான்னு சொல்லுவாங்க. இந்த கோல்ல இருந்து இந்த குச்சிக்கு ஒரு பெரிய ஒரு துணி கட்டிடுவாங்க. காற்று அடிக்கும் போது அந்த துணி என்ன ஆகுங்க? அது தள்ளும். காற்று எப்படி தள்ளுதோ அந்த மாதிரி என்ன ஆகுங்க? படகு செல்லும். பாருங்கள், அன்றைக்கு கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி. இதெல்லாம் நீங்கள் பழைய இதில் ஏன்னா நம்ம இங்கே இது பார்க்குறதுக்கு நான் அந்த இதெல்லாம் இல்லை நம்மக்கிட்ட. இதில் எல்லாம் போட்டிருந்தால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக பார்த்துருக்கலாம். இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அந்த மாதிரி கப்பலில் அவங்க பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அது என்னன்னாக்கா, அந்த காலத்தில் ஈஸ்ட் விண்ட் வெஸ்ட் விண்ட் அப்படின்னு சொல்லி இருந்தது. இது ஒரு சமயத்தில் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஈஸ்ட் விண்ட் அடிக்கும், ஒரு 4 மாதத்துக்கு வெஸ்ட் விண்ட் அடிக்கும். இவங்க இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போகணுன்னா அந்த காற்று வர்ற வரைக்கும் இவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த காற்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா இவங்க எல்லாம் கப்பல் ஏறிக்குவாங்க. எதுக்கு ஏறுவாங்கன்னா, வியாபாரத்துக்காக போவாங்க. இந்த பக்கம் அவங்க இங்கே என்ன வளருதோ அதை வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு ஸ்தலத்துக்கு போனோன்னா அந்த பக்கத்தில் போய் விற்றுட்டு வர்றதுக்காக என்ன பண்ணுவாங்க? ஒரு 3 மாதம் ஆனாலும் சரி, காற்று வர்ற வரைக்கும் காற்றுக்கிட்டு இருந்து அதில் வச்சுட்டு அந்த இடத்துக்கு போவாங்க. ஆனால் இதில் என்னப்பா விசேஷம்னாக்கா, ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை கப்பல். கரெக்ட் இல்லையா? ஏன்னா அவங்க இங்கேருந்து அங்கே போகணுன்னா அந்த காற்று கூட்டு போனால் தான் அவங்க அங்கே போய் இறங்க முடியும். அவங்க உயிருக்கு என்ன இல்லைங்க? சேதாரம் இல்லை, நிச்சயம் இல்லை. திருப்பி வீட்டுக்கு சேர்றோமான்ற ஒரு கேரண்டி கூட இல்லை, நிச்சயம் கூட இல்லை. ஆனால் நம்பிக்கையோடு என்ன பண்ணாங்க? நிச்சயமாக நாங்கள் போயிட்டு திரும்பி வந்துடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் என்ன பண்ணுவாங்க? அவங்க போயிட்டு இருந்தாங்க. ஏன்னாக்கா, ஏன் இது நான் சொல்கிறேன்னாக்கா, நமக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் படிச்சிருக்கிறா. கொலம்பஸ் உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுடைய தேசத்துலேருந்து இந்தியா தேசத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கப்பலில் வந்தாங்க. அவங்க இந்தியாவுக்கு வரல, அவங்க அங்கே தான் போயிட்டாங்க, அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. தண்ணி வழியாக இந்தியா தேசத்தை கண்டுபிடிக்கலான்னு கொலம்பஸ் வந்தாங்க. ஆனால் அவங்க காற்று என்ன பண்ணிச்சு? கூட்டு போய் எங்கே விட்டுடுச்சு? அமெரிக்கா விட்டுடுச்சு. இந்த மாதிரி எந்த விதமான ஒரு நம்பிக்கை இல்லாமல், ஒரு கேரண்டின்றாங்க, தமிழில் என்ன சொல்கிறாங்க எனக்கு புரியல, ஒரு நிச்சயமாக அங்கே போய் சேருவோன்ற ஒரு நம்பிக்கையே இல்லாமல் அந்த காலத்தில் இந்த படகை ஏறி போயிட்டு இருந்தாங்க. கரெக்ட் இல்லையா? ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது கப்பல் ஒரு விசேஷம் பார்த்திங்கன்னாக்கா, 150 வருஷத்துக்கு பின்னால் வரைக்கும் இப்படி தான் கப்பல் போயிட்டு இருந்தது. துணி கட்டிக்கிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. 150 வருஷத்துக்கு அடுத்தது தான் டீசல் இன்ஜின் வந்துச்சு, சோலார் வந்துச்சு, அப்புறம் சார்கோல், இந்த மாதிரியான பொருள்களை
அவங்க பயன்படுத்தி கப்பலில் தண்ணியில் போக விடுவாங்க. அப்புறம் நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் எது அப்படின்னு கூட என்ன பண்ணாங்க, இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இடத்த அது சொல்லும், இவ்வளோ நாளைக்கு போய் சேரலான்னு. ஆனால் அன்றைக்கி நீங்கள் எவ்வளோ நாள் போய் சேருவீங்கன்னு தெரியாது. நீங்கள் இந்த இடத்துக்கு தான் போய் சேர்ந்தீங்கன்னு கூட தெரியாது. நீங்கள் போய் அந்த காலத்தில் போய் இறங்குனா தான் அந்த நிலத்தில் கால் வச்ச பிறகு தான் இது நம்ம வர்ற இடம் தான் தெரிஞ்சுக்குவாங்க. இல்லைன்னா இல்லை, அங்கே வியாபாரம் பண்ணிவிட்டு அங்கே தான் உட்காந்துக்குவாங்க. திருப்பி அடுத்த காற்றை அடிக்கும் போது தான் இந்த பக்கம் வருவாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி என்ன இருக்குது, கப்பல் பார்த்திங்கன்னாக்கா பயங்கரமான ஒரு டெக்னாலஜி. ஒரு சிட்டியே கட்டிட்டாங்க கப்பலில். என்ன பண்ணாங்க, ஒரு சிட்டி நீங்கள் சொகஸாக அந்த கப்பலில் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தெரியாமலே போய் உங்கள் இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஆனால் அன்றைக்கி அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை. அன்றைக்கு ஞானி எழுதுகிற டைமில் இந்த மாதிரியான ஒரு சுகமான ஒரு கப்பல் கிடையாது. அன்றைக்கி அவங்க ஞானத்தில் தேவன் என்ன கொடுத்தாங்களோ அதை எழுதுனாங்க. அந்த கப்பலினுடைய வழி, தண்ணியில் போகிற கப்பலினுடைய வழி இந்த மாதிரி தான் அப்படின்னு. இப்போது இந்த கடல் அப்படின்னா என்னங்க, ஏன்னா கப்பல் கடலில் தானே போயிட்டுருக்கு. ஸோ கடல் இருந்தால் என்னங்க, உலகம், இந்த உலகனுடைய ஜனங்கள். இந்த உலகனுடைய ஜனங்கள் மத்தியில் இப்போ யார் இருக்கிறதுங்க, தேவன பிள்ளைகளாகிய நாம் இருக்கிறோம். நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், நம்பிக்கையோடு கப்பல், அதாவது நம்பிக்கையான ஒரு கப்பலில் தான் போயிட்டுருக்கோம். இந்த உலகம் தண்ணி, அதாவது சமுத்திரம் அப்படின்னா இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய நடுவில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், கப்பலில் போயிட்டுருக்கோம். கப்பல் என்னத்தை குறிக்குது, விஸ்வாச கப்பல். படிச்சிருக்கீங்க வசனம், அதுக்கு தான் படிச்ச சிஸ்டர் ஒரு வசனத்தை படிச்சிடலாம். 1 தீமோத்தி 1 அதிகாரம் 19வது வசனம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 19வது வசனம். இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை பாருங்க, விசுவாசமாகிய கப்பல் அப்படின்றாங்க. இப்போ நாங்கள் இந்த உலகம் அப்படின்னா என்ன, இந்த உலகம் அப்படின்றது இந்த அந்நிய ஜனங்களுடைய உலகம். அதாவது நீங்கள் ஒரு வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படுத்தின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தில், வெளிப்படுத்தின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தில், வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 15வது வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும். பாருங்க, அந்த வேஷை யாருன்னு உங்களுக்கு தெரியும், பிசாசனுடைய காரியங்கள் நடத்துகிற அந்த வேஷை. அது எங்கே இருக்குதா, தண்ணீர்களின். அது யாருன்னு குறிக்குது, பரிமா. பாருங்க, ஜனங்களும் கூட்டங்களும் குறிக்குது. இந்த தண்ணி என்னத்தை குறிக்குதுன்னா ஜனங்களை குறிக்குது. இந்த ஜனங்களுடைய மத்தியத்தில் விசுவாசம் என்கிற கப்பலில் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், பிரயாணம் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நமக்கு தேவனுடைய வசனங்கள் கிடச்சாச்சு, பீரோவில் வச்சு பூட்டக்கூடாது. தேவன் என்ன சொல்கிறாங்க, அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், விசுவாசத்தோடு இந்த ஜனங்களுடைய மத்தியத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், நடக்கணும். இந்த சமுத்திரத்தில் இந்த மாதிரியான படகுல நீங்கள் போகும்போது எதிரில் கிறிஸ்து வர்றாங்களா, பிதாவாகிய தேவன் கண்ணுக்கு தெரியாரா, ஒன்றுமே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறீங்க, நம்பிக்கையோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிச்சயமாக போவீங்க. காரணம் என்னன்னா, அந்த மாதிரியான நம்பிக்கை நமக்கு தேவன் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கையுள்ள அந்த படகுல நம்ம என்ன பண்ணுறோம், நாங்கள் போகணும். எதை நோக்கி போகணும், ஏன்னா எங்கே போகிறது நமக்கு இடம் தெரியாது. நாங்கள் எதை தான் நோக்கி போயிட்டுருக்குறோம், கிறிஸ்துவையும் தேவனையும் எதிர்நோக்கி அவர் எதிர்பார்த்து. ஏன்னா கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காங்க, நான் உங்களை என்ன பண்ணுறேன், கூட்ட போகிறேன்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் கிறிஸ்துவனுடைய குணங்களை பெற்றுக்கொண்டு நீதிமான்களாகி அந்த நம்பிக்கையோடு இந்த கப்பலில் நம்ம என்ன பண்ணுங்க, பிரயாணம் செய்யணும். இல்லையா, கரெக்ட் இல்லையா? தேவன் தன்னுடைய வாக்கியங்களை வசனங்களை நமக்கு கொடுத்துட்டாங்க, ஆகாரத்தையும் தண்ணீரை. இப்போ அந்த தண்ணீர் ஆகாரத்தை எடுத்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், அவங்களை நோக்கி இந்த உலகம் என்கிற சமுத்திரத்தில்
நம்பிக்கை என்கிற படகுல நம்ம என்ன பண்ணுங்க, நாங்கள் பிரயாணம் செய்யணும். இந்த உலக ஜனங்களை மத்தியத்தில் நம்ம என்ன செய்யணும், நம்ம பிரயாணம் செய்யணும். இப்படியாக நாங்கள் பிரயாணம் செய்யும் போது நமக்கு என்ன தெரியும்? படகுல போயிட்டுருக்கீங்க சமுத்திரத்தில், ஏன்னா வழி தெரியாது. ஏன்னா அதான் சொன்ன படகுனுடைய வழி அப்படின்றங்க. அந்த சமுத்திரத்தில் படகு போகிற வழி உங்களுக்கு மார்க் காமிக்குமா? இல்லை. நம்பிக்கையோடு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, தேவனை எதிர்கொண்டு போயிட்டுருக்கீங்க. இப்படி நாங்கள் போயிட்டுருக்கும் போது இது தேவனுக்கு தெரியுமா? ஏன்னா இப்போ யார் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம்? தேவனை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆனால் இது தேவனுக்கு தெரியுமா? தெரியுமா? எப்படி தெரியும்? நிச்சயமா தேவருக்கு தெரியும். ஒரு வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது யோப் சொல்கிறாங்க, 23வது அதிகாரம் 10வது வசனத்தில், யோபு 23வது அதிகாரம் 10வது வசனத்தில், யோபு 23வது அதிகாரம் 10வது வசனம். யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார். நாம் போகும் வழி யார் அறிவாரா? தேவன் அறிவார். இல்லையா? நாம் இந்த மாதிரியான நம்பிக்கையோட கப்பலில் நாங்கள் போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, தேவன் நிச்சயமாக நம்ம அறிவாங்க. எந்த மாதிரியான ஜனங்கள் அறிவாங்க? அவருடைய விசுவாசத்திலையும் நம்பிக்கையோடும் உண்மையாகவும் நியாயமாகவும் தேவனுடைய கிறிஸ்தனுடைய ஒரு அடிச்சோடில் நடந்திருந்தால் தேவ பிள்ளைகள் நடக்கிற அந்த பாதையை தேவன் நிச்சயமாக என்ன பண்ணுங்க, இந்த பிள்ளை என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நடந்துகிட்ருக்காங்க அப்படின்னு அவங்க நிச்சயமாக தெரியும். இப்படி நம்ம பயத்தோடு பக்தியோடு இருந்து தேவனையும் கிறிஸ்துவையும் எதிர்நோக்கி இந்த படகுல இந்த சமுதிரத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது நமக்கு தேவையான என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, நமக்கு தேவையான எல்லாமே என்ன பண்ணுவாங்களா, தேவன் போதிப்பாங்க. நம்ம போகிற வழி தெரியாது இல்லை, அதனால் தேவனை போதிப்பாங்க. இப்படி போங்க அப்படின்னு ஒரு வசனத்தில் நம்ம பார்த்துடலாம். சங்கீதம் 25வது அதிகாரம் 12வது வசனத்தில், நாம் நடக்க வேண்டிய ஒரு வழியை தேவன் நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, போதிச்சிடுவாங்களாம். அந்த வசனம் 25வது அதிகாரம் 12வது வசனத்தில். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாருங்க, யாரு முக்கியமாக கர்த்தருக்கு பயப்பட்டு அப்புறம் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். பாருங்க, தான் போக வேண்டிய வழியை என்ன பண்ணுவாங்களா, தேவன் நிச்சயமாக போதிப்பாங்க. பிதாவாகிய தேவன் தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை அதை போதிப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தேவன் அப்படியே தன்னுடைய பிள்ளைங்களை விடமாட்டாங்களா, அவங்க தன்னுடைய கண்ணை வச்சு அந்த தேவனுடைய பிள்ளைங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்களா, அதுக்கு. ஏன்னா நாங்கள் நடந்து இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிற வழி என்னங்க, சமுத்திரம். சமுத்திரத்தில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நம்பிக்கையோடு போயிட்டுருக்க. இந்த மாதிரி நம்பிக்கையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்களா, கண் வைத்து பார்ப்பாங்களா, ஓ என்னுடைய பிள்ளை நிச்சயமாக வழியில் நடந்துட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு வசனத்தில் நம்ம படிச்சிடலாம். சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனத்தில், சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாருங்க, கண்ணு வச்சு பார்த்துட்டு ஆலோசனை கூட சொல்லிடுவாங்க. யாருக்கு சொல்லுவாங்க, உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு. யார் உண்மையாக, அதாவது நம்ம ஐசாவில் படித்த 33வது அதிகாரம் 15-16 வசனத்தில் எந்த மாதிரியான தேவன பிள்ளைகள் அவருடைய குணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரியான குணங்களை வச்சிருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண் வச்சு பார்த்து நாங்கள் போக வேண்டிய வழி என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாக போதிப்பாங்க. அப்புறமா ஆலோசனை கூட கொடுப்பாங்க. ஏன்னா ஆலோசனை தேவன் கொடுக்கலன்னா நமக்கு தைரியமும் வராது. நம்ம எதில் படகுல பார்க்கும்போது என்ன தெரியுது, வெறும் தண்ணி தான். 4 பக்கம் பார்த்தீங்க தண்ணி தான், உங்களுக்கு தேவன் தெரிய மாட்டாங்க. ஆனால் நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ணுங்க, நாங்கள் போகணும். அதுக்கு தான் பவுல் சொல்கிறாங்க. பவுல் இதே மாதிரி ஒரு வாட்டி பிரயாணம் சுமார் ஒரு 3 தடவை 4 தடவை பவுல் கூட படகுல பிரயாணம் பண்ணாங்க. ஒரு வாட்டி அவங்க ஒரு 14 நாள் கண்டினியூஸாக படகுல போகும்போது படகு ஒடிஞ்சிடுது. அவங்களும் இந்த காற்றை நோக்கி தான் போவாங்க. அது அப்போஸ்தலர் பணி 27வது அதிகாரத்தில் ஃபுல்லாக படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன காற்றெல்லாம் அங்கே வரும், ஈஸ்ட் விண்ட் வெஸ்ட் விண்ட் எல்லாம் வரும்.
அந்த காற்று பார்த்து தான் அவங்களும் படகுல ஏறினாங்க. அந்த படகு என்னாச்சு, அந்த இடத்துக்கு போல வேறு இடத்துக்கு போயிடுது. அது இல்லாமல் என்ன ஆகும், ஏதோ ஒரு மலை கிடிச்சு என்ன ஆகுங்க, அந்த படகு உடைஞ்சிடுது. அப்போது அதில் இருந்தவங்க எல்லாம் பயப்பட்டாங்க. ஆனால் பவுல் சொன்னாங்க, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. ஆனால் என்ன பண்ணலாம், படகு கூட சேதாரம் ஆகிடலாம், ஆனால் உங்கள் உயிருக்கு என்ன ஆகாது, சேதம் வராதுன்ட்டான். அந்த மாதிரி நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த பயத்தோடு நம்ம அந்த நம்பிக்கை விட்டுட்டாக்கா என்ன ஆகுங்க, கடவுள் நம்மளை டெஸ்ட்டு தான். அது ஒரு வசனத்தில் நம்ம படிச்சிடலாம். அப்போஸ்தலர் பணி 27வது அதிகாரம் 22வது வசனம். அந்த 27வது அதிகாரம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதில் 27ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆயிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமாய் ஆகலாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணம் சேதம் வராதுன்றாங்க. எப்போ உண்மையாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் உண்மையோடு நடந்தாக்கா தேவன் என்ன பண்ணுவாங்க, நம்ம உயர்ந்த இடத்துல வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை கண்காணித்து நமக்கு வழியை சொல்லி நம்ம என்ன பண்ணுவாங்களா, நடத்துவாங்க. கப்பல் கூட சேதமாகிடலாம், ஆனால் நம்ம உயிருக்கு என்ன ஆகாதுங்க, சேதமாகாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் உங்களுக்கு. ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ரொம்ப ஒரு விஸ்வாசி, தேவனுடைய பிள்ளை, ரொம்ப விஸ்வாசி. அந்த ஒரு தேவனுடைய பிள்ளை எங்கே தான் தங்குவாங்கன்னு பார்த்தோம், மலைகளுக்கு மேலே தான் தங்குவாங்க, உயர்ந்த இடத்துல தான் தங்குவாங்க. அந்த மாதிரி இந்த விஸ்வாசி ஏதோ ஒரு மலையில் தங்கியிருக்காங்க. சாயங்காலம் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுது, கொஞ்சம் இருட்டு கட்டிடுச்சு, கால் தவறி கீழே விழுந்தார். கீழே விழுந்ததும் ஏதோ அங்கே போகிற நடுவுலையோ எங்கேயோ ஒரு இடத்துல என்ன ஏதோ ஒரு மரத்தினுடைய அந்த ஸ்டெம் கிடச்சிது. அது குச்சிக்கு என்ன சொல்லுவாங்க, மொத்தமாக இருக்கு கிளையா, மொத்தமாக இருக்கிற கிளை கிடச்சிது. அதை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டான். நின்றுட்டு அவன் என்ன பண்ணியிருந்தான், தேவனே நான் உனக்கு ரொம்ப உண்மையாக இருக்கிறேன், உனக்கே தெரியும், என்னை எப்படியாவது என்ன பண்ண காப்பாற்று தேவனே அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். 2-3 தடவை கூப்பிட்டா. அப்படியே தேவன் என்ன சொன்னாங்க, கைவிட்டுரு அப்படின்னாங்க. என்ன இது, தேவன் கைவிட்டுடுன்னு சொல்கிறாங்க, நான் கைவிட்ட என்ன ஆகுறேன், கீழே விழுந்து சத்து போய்டுறேன், ஆனால் தேவன் என்ன பண்ணுற கைவிட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி சுமார் அதுக்குள்ளே விடிய காத்தால் ஒரு என்னை காப்பாற்று தேவனேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கத்தி பார்த்தாக்கா அவனு விட்டுறன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் விட மாட்டேன்றான். ஏதோ நினச்சி என்ன பண்ணால் பத்திரமா அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். அப்புறமா மனசு மாற்றிக்கிட்டான், ஓ தேவன் நமக்கு என்னமோ சரியான பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லி வேறு யாராவது இருக்கீங்களா என்னை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் வரைக்கும் அவங்க கூப்பிடும்போது தேவன் விட்டுறன்னாங்க இவன் உள்ள, ஆனால் இவனுக்கு நம்பிக்கை வரல. என்ன பண்ணா இவன், வேறு யாராவது என்ன இருக்கிறீங்களா காப்பாற்றுறதுக்குன்னு கேட்டாங்களா. அது கேட்குறதுக்குள்ளேயே ஒரு 5 மணி பக்கம் வந்துடுச்சு, கொஞ்சம் வெளிச்சம் வந்துடுச்சு. சரி கீழே அப்போ தான் பார்த்தா என்ன இது இருக்குதுன்னு தெரியுமில்ல, பார்த்தா நிலம் இருக்குதான், 1 அடிக்கு மேலே தான் இவன் நிற்கிறான். தேவன் சொல்லிட்டாங்க கை விடு, விட்டுருந்தா நிலத்தில் நின்று இருப்பான். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்னா நம்பிக்கை எல்லாமே நைட்டு பூரா அதில் பிடிச்சிக்கிட்டு பயத்தோடு என்ன பண்ணாங்க, இந்த காப்பாற்றுங்கன்னு காப்பாற்றல, தேவன் விடுன்னா விடல. இவன் நம்பிக்கை கம்மியாகி நம்பிக்கை விட்டுட்டு வேறு யாராவது இருப்பீங்களா அப்படின்னு திடீர்னு கடைசியில் கேட்குறான். பாருங்கள், அந்த மாதிரியான சூழ்நிலை நமக்கு வரும். நம்ம நம்பிக்கை என்ன பண்ணக்கூடாதுங்க, நாம் விடக்கூடாது. அந்த நம்பிக்கையோடு இருந்து எப்படியாவது நிச்சயமாக தேவன் நம்மளை என்ன பண்ணுவாங்க, காப்பாற்றுறேன்னு சொல்லி. ஏன்னா வழியை காமிச்சிட்டு கண்ணிட்டு பார்த்து தேவன் நம்மளை வழி நடத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தேவன் கைவிட்டுருவாங்களா நம்மளை? தேவன் சொல்ல பேசுதான் கேட்கணும். போனாலும் போயிட்டு போகுது, தேவன் தான் சொல்கிறாங்கன்னு போயிருந்தாக்கா நிச்சயமாக என்ன ஆயிருக்குங்க, அவன் பொழிச்சிருப்பான். நான் மனசு மாற்றிக்கிட்டான். அந்த மாதிரி மனசு மாற்றுற மாதிரி மனசு நமக்கு என்ன ஆகிடக்கூடாதுங்க, நமக்கு வரக்கூடாதுங்க. நாம் அந்த நடுக்கப்பலில் நடந்துகிட்ருக்குறோம், போயிட்டுருக்குறோம். அந்த கப்பலில் போயிட்டுருக்கும் போது நமக்கு என்ன வேணுங்க,
ஒரு நம்பிக்கை வேணும். ஏன் நம்பிக்கை வேணும்னா, நமக்கு எதிரில் வரும்போது யார் தெரியாதுங்க, தேவனும் தெரியாது, கிறிஸ்துவும் தெரியாது, வெறும் தண்ணி தான் இருக்குது. நம்பிக்கையோடு தான் நம்ம போகணும். அப்படி தான் நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்பிக்கை என்ன பண்ணுவான், நம்மளை பார்க்க பாருங்கள். ஹீப்ரூஸ் 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது பாருங்க, படிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் பாருங்க. அப்புறம் காணப்படாதவைகளின் பாருங்க, விசுவாசம் எப்படி இருக்குமா, நம்ம காணப்படாதவங்களை நம்ம விசுவாசத்தோடு தான் நம்ம படிச்சிடுமா அது ஃபுல்லாக அந்த வசனம். அவ்வளோதானே? ஓகே. ஏன்னா நான் இங்கே தமிழில் இல்லை, கன்னடத்தில் இருக்குது, நான் உங்களுக்கு தமிழில் சொல்லிட்டுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விசுவாசம் நம்மக்கிட்ட என்ன ஆகணும், இருக்கணும். ஸோ இப்படி பிரயாணம் செய்பவருக்கு தேவன் ஒரு நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், பிரயாணம் இந்த பூமியில், அதாவது இந்த சமுத்திரத்தில் பிரயாணம் செஞ்சிட்ருக்குறோம். இந்த மாதிரி பிரயாணம் செய்யும் பொழுது 4வது ஒரு ஸ்டெப் சொல்கிறாங்க தேவன். என்னாவது ஸ்டெப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, த வே ஆஃப் ஏ மேன் வித் எ வர்ஜின், அதாவது ஒரு கன்னிகை நாடிய மனுஷனுடைய வழி அப்படின்னு. இந்த வசனத்தை எழுதிய ஞானிக்கு என்ன ஆகலைங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா, ஒன்றுமே புரியலையா. நமக்கே இது பார்த்தாக்கா ஒன்றுமே புரியல. ஆனால் இன்னைக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காங்க, புரிய வைக்கிறது இல்லை. அவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணுமா, இது புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்களை நம்பிக்கையோட பின்பற்றி போகணும். காரணம் என்னன்னாக்கா, தேவனுடைய ஒரு கணிப்பு என்ன இருக்குதுங்க, 1,44,000 பேர் தேவன் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த பூமியில் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணுற ஜனங்களுக்கு தான் இந்த சத்தியத்தை கொடுக்குறாங்க. ஸோ இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுங்க, தேவனை பின்பற்றி போகணும். நம்பிக்கை தான் முக்கியம். ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுங்க, நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாதுங்க, தேவனை அதாவது 11:6 பாருங்க. எபிரேயர் 11:6 என்ன சொல்றாங்கன்னு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாது. பாருங்க, தேவனுக்கு கூடாது பாருங்க. அதனால விசுவாசம் இருக்குது. இப்போ விசுவாசம் இருக்கிற நமக்கு இந்த வசனம் எப்படி தான் நமக்கு புரிய வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உலக பிரகாரமும் பார்க்கலாம், ஆன்மீக ரீதியிலும் பார்க்கலாம். உலக பிரகாரம் நீங்கள் பார்க்கும் பொழுது, இப்போது ஒரு பையன் ஏதோ ஊரில் வளர்றான், பெருசாகிறான். ஒரு பொண்ணு ஏதோ ஊரில் அது இருக்கும், அது வளர்ந்து அது பெருசாகும். இந்த 2 பேருமே என்ன ஆகுவாங்க, ஏதோ ஒரு நாளில் தேவனுடைய சித்தத்தில் ஏதோ ஒரு நாள் என்ன ஆகுங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்க. இவன் எங்கேயோ பிறந்திருப்பான், அந்த பிள்ளை எங்கேயோ பிறந்திருக்கும். ஆனாலும் என்ன பண்ணோம், 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதுக்கு தான் கல்யாணத்துக்கு என்ன சொல்கிறாங்க, மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் அப்படின்றாங்க. அது தமிழில் எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன்ன்றாங்க. இன்றைக்கு பொதுவான வார்த்தை அதுதான். ஏன்னா இப்போ ஒரு பொண்ணும் ஒரு பையனும் எங்கேயோ வளர்ந்துருக்காங்க, எங்கேயோ பெருசாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது, அவங்க சேர்றன்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தேவன் சேர்த்துவாங்க. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, இந்துஸ் கூட சொல்லுவாங்க, இது மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன், இது கடவுளுடைய சித்தம், என்னுடைய சித்தம் இல்லைப்பா, கடவுளுடைய சித்தம், அப்படி என்ன சேருவாங்களா. ஸோ இது உலகத்து பிரகாரமாக நம்ம நடக்கிற ஒரு காரியம். இந்த வசனத்தை நம்ம ஆன்மீக ரீதியில் எடுக்கும் பொழுது என்ன தான் நமக்கு போதிக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். உதாரணம் நான் சொல்லிட்டேன்னா நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த உலகத்தில் ரொம்ப ரிச்சஸ்ட் கண்ட்ரி, ரொம்ப பலனாக இருக்கிற ஒரு கண்ட்ரி எதுங்க, அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட் யாருங்க, டொனால்ட் ட்ரம்ப். இந்த டொனால்ட் ட்ரம்ப்னுடைய மகன் இந்தியா தேசத்தில் ஏதோ ஒரு சேரிட்டி ஒர்க் பண்ணியிருக்கிறான். தமிழில் சேரிட்டிக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது எனக்கு. சேரிட்டி ஒர்க்குன்னு தெரியாது, அது ஏழைங்களுக்கோ இல்லை ஏதோ அநாத ஆசிரமங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, சேவை செஞ்சுருப்பாங்க. அது ரொம்ப பெருசாக இருக்கும்.
அந்த சேவை சொல்லியிருக்கிறது மோதி பார்த்துட்டு ரொம்ப நல்ல காரியம் செஞ்சுருக்கிறான், நம்ம என்ன பண்ணலாம், இந்த பையனுக்கு ஒரு சன்மானம் பண்ணலாம், ஒரு கௌரவமாக ஒரு சன்மானம் பண்ணலான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அழிக்கிறாங்க. அழுத்தா ஃபோனில் போட்டு அழிச்சாங்க, நீங்கள் வந்து எங்கள் சன்மானத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லினா வந்துடுவாங்களா? ஏன் வரமாட்டேன்? ஏன்னா இந்த பிரசிடென்ட் கூப்பிடும், இப்போ பிரைம் மினிஸ்டர் கூப்பிடும்போது அந்த பிரசிடென்ட் மக வரணும் இல்லை, ஏன்னா இவங்களும் பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய திட்டம் எப்படின்னா சொன்ன உடனே வரமாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது, அதாவது ஒரு திட்டம் இருக்குது. இந்த மாதிரியான சமயத்தில் வரணும், இந்த மாதிரியான இடத்துல தான் நீங்கள் விசிட் பண்ணணும், இப்படியெல்லாம் ஒரு திட்டம் இருக்குது. அதுக்கு தான் இங்கிலீஷில் புரோட்டோக்கால்னுவாங்க. அந்த புரோட்டோக்கால் போடும்போது அவங்க 2 மாதத்துக்கு முன்னாலே அவங்க ஊரில் இருக்கிற CIA ஏஜென்சி அப்படின்னு இருக்குது, அதாவது சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு இருக்கும். அவங்க வந்துடுவாங்க, எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு அமெரிக்காவில் இருந்து வந்து அவங்க எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு இதெல்லாம் பாதுகாப்பான இடம், இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இவங்க வந்துட்டு போகலாம் அப்படின்னு செக்யூரிட்டி ரெடி பண்ணி அப்புறமா என்ன பண்ணுவாங்க, அவங்கள வர வைப்பாங்க. அப்படி வர வைக்கும் பொழுது எனக்கு பொதுவாக நான் பெங்களூரில் இருக்கிறேன், பெங்களூர் கூட ஒரு சைட் சீயிங்காக போட்டுக்கிட்டாங்க. அதாவது ஏன் பெங்களூரில் போட்டுக்கிட்டாங்கன்னாக்கா, அது கார்டன் சிட்டி இல்லையா, பார்க்கலாம். எல்லோரும் சொல்கிறாங்க உலகத்துலேயே கார்டன் சிட்டி எதுன்னா பெங்களூர்னு சொல்லுவாங்க, அது கூட பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த புரோட்டோக்காலில் போட்டாங்களாம். இவங்க என்ன பண்ணாங்க, சரி ஒரு புரோட்டோக்கால் ரெடி ஆச்சு, இவங்க வர்றதுக்கு வாய்ப்பும் ஆயிடுச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, டெல்லிக்கு வந்து இறங்கினாங்க. மோடி சொன்ன எல்லா சன்மானமும் வாங்கிட்டாங்க. கடைசியில் இந்த பெங்களூர் சிட்டி வந்துட்டு திருப்பி போகணும். பெங்களூர் சிட்டி வந்தாங்க. வரும்போது லால்பாக் பார்த்தாங்க, கப்பன் பார்க் பார்த்தாங்க. அப்புறமா லால்பாக் வழியாக அப்படியே என்ன இருக்குதுங்க, நேஷ்னல் பார்க் போய் பார்க்கலான்னு சொல்லி என்ன பண்ணாங்க, வந்தாங்க. லால்பாக் வழியிலேருந்து நேஷ்னல் பார்க் போகிற வழியில் இவங்க காரில் போயிட்டுருப்பாங்க. அதாவது நம்ம மாதிரி சிங்கிள் காரில் போக மாட்டாங்க, ஒரு 10 கார் இருக்கும், நடுவில் இந்த கார் போகும், செக்யூரிட்டி போயிட்டுருப்பாங்க. போகிற வழியில் பக்கம் திரும்பி பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் கண்ணுக்கு படுது, அதாவது நிம்மன்ஸ் ஹாஸ்பிட்டல். அது பார்த்துட்டு திடீர்னு நிறுத்த சொல்கிறான். அது டிரைவர் நிறுத்த மாட்டான், ஏன்னா அவனுடைய லிஸ்ட்டில் அது இல்லை, இங்கே நிறுத்தணுன்ற கணக்கு இல்லை. அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் இது பண்ணான், நிறுத்த மாட்டான். அவன் இல்லை சார், இங்கே இடம் நிற்கக்கூடாது, உங்களுக்கு இது இல்லை, சார்ட்டில் இல்லை. நான் சொல்கிறேன் நிறுத்துனாக்கா, அப்புறமா என்ன பிரசிடென்ட் மக சொன்ன பிறகு நிறுத்தியாக தானே ஆகணும். இவன் நிறுத்தும் போது எல்லாருமே வந்துட்டு பதட்டமாயிட்டாங்க, இவங்க நிறுத்திட்டாங்க அப்படின்னு. பையன் சொல்கிறான், ட்ரம்ப்னுடைய மகன், அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நான் என்ன பண்ணேன், போய் பார்க்கணும். அது உங்கள் லிஸ்ட்டில் இல்லை சார் அப்படின்னாக்கா, தெரியாது, நான் போகணும். இப்போ அந்த பெரிய மனுஷனுடைய பிள்ளை சொன்ன பிறகு என்ன பண்ணுங்க, போய் தான் ஆகணும். என்ன பண்ணாங்க, ஒரு 1/2 மணி நேரம் டைம் எடுத்து செக்யூரிட்டி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, உள்ளே போகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இவங்க வந்து உள்ளே போகிறாங்க. யார், ட்ரம்ப்னுடைய மக உள்ளே போயிட்டு எல்லாம் அது தெரியுமில்ல, நிமான்ஸ் ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டலுங்க, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல். உள்ளே போகிறாங்க, எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஏதோ ஒரு மூலையில் ஒரு பொண்ணு ரொம்ப அசிங்கமாக கிழிஞ்ச துணியோடு என்ன பண்ணியிருக்கேன், உக்காந்து பல்லு விளக்கில் துணி எல்லாம் கிழிஞ்சு துணி போட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கிறது பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது பக்கத்தில் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த மகன், இந்த பொண்ணு எனக்கு என்ன இருக்குது, பிடிச்சிருக்கு, எங்கள் அப்பாவுக்கு சொல்லி அனுப்பிச்சு நான் என்ன பண்ணுறேன், இந்த பொண்ணை நான் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு உதாரணம். நீங்கள் அப்புறமா பைபிளில் எங்கே இருக்குதுன்னு கேட்காதீங்க. அப்புறமா என்ன, இது ஒரு உதாரணம், ஏன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இது வந்து நடக்கிற காரியமா, கனவுல கூட நடக்காத காரியம், கரெக்டா? ஆனால் நிச்சயமாக என்ன பண்ணுறாங்க, அவன் ஃபோர்ஸ் பண்ணுறான், இல்லை எங்கள் அப்பாவுக்கு சொல்லி அனுப்பி நான் என்ன பண்ணுறேன், இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஆனால் இது கற்பனையில் கூட நடக்காத விஷயம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கா என்னங்க? ட்ரம்ப் வந்து பிதாவாகிய தேவன், ட்ரம்போட பையன் இயேசு கிறிஸ்து
அந்த பொண்ணு மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து திருச்சபையாக திருச்சபை கரெக்டாக ரொம்ப அருமையாக சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாச்சு. நான் சொல்கிற பாடத்துக்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல புரியுதுன்னு கூட தெரிஞ்சிச்சு. God bless you. உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து ஆ உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து பேதைகளை பாருங்கள், அந்த மாதிரி நம்முடைய கிறிஸ்துவை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அம்மா சொன்ன மாதிரி தான் என்னங்க நம்ம இந்த உலகத்தில் பைத்தியக்கார மாதிரி தான். ஏன்னா தேவன் ஒரு புத்தியாருக்கோ ஏதோ ஒரு சயின்டிஸ்ட்டோ இந்த சத்தியத்தை கொடுக்கல, எதுக்குமே உதவாத ஜனங்களுக்கு தான் கொடுத்தாங்க. ஏன்னாக்கா இந்த மாதிரியான சகோதரர்கள் தான் தேவனிடத்துக்கு வரணும் அப்படின்னு அவங்கள அந்த புத்திமான்களை அவமானப்படுத்துறதுக்காகவே என்ன பண்ணாங்களா இந்த சத்தியத்தை நம்ம கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். சபையாகி இந்த சபையை தேடிட்டு என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்து வர்றாங்க. அதனால தான் நீங்கள் கப்பலில் தெரியாமல் கூட நம்பிக்கையோடு போயிட்டு இருந்தா, கிறிஸ்துவை எதிர்நோக்கி போயிட்டு இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாக எதிர்நோக்கி உங்களை வருவாங்க. ஏன்னா உண்மையாக நடந்திருந்தேன். ஸோ கிறிஸ்துவை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரம்ப்னுடைய மகன் என்னங்க, அதுக்கு மேலே யார் இருக்கிறாங்க, கிறிஸ்துங்க. ட்ரம்ப் இந்த உலகத்திலே ஆளுனா, ஏன்னா ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொன்ன உலகமே கேட்கணும். இது வந்து சத்தியவேதத்தில் இருக்குது. அந்த மாதிரியான கெப்பாசிட்டி இருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே யாருங்க, நம்முடைய கிறிஸ்துங்க. ஒரு வசனத்தில் படிங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். கொலேசியர் 1வது அதிகாரம் 15-16 வசனத்தில், கொலேசியர் 1வது அதிகாரம் 15-16 வசனத்தில், கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 15. அவர் அதர்சனமான தேவனுடைய சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை சகலமும் யாருக்கு, அவருக்கென்று, அவருக்காகவே என்ன ஆயிடுச்சுங்க. எந்த அளவுக்கு ஐஸ்வர்யமானுங்க, ட்ரம்ப் மகன் என்ன ஐஸ்வர்யனுங்க. நம்முடைய கிறிஸ்து எவ்வளவு ஐஸ்வர்யமான் உள்ளவர், சகல அதிகாரத்தை பெற்றவரும் ஆன கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு வியாதியோடு அசுத்தமாக கிழிஞ்ச துணியோட என்ன பண்ணுங்க, மோசமான நிலைமையில இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து என்ன பண்ணுறாங்க, எனக்கு பிடிச்சிருக்குன்றாங்க. யாருங்க அந்த பொண்ணு, சபைங்க. நீங்கள் வாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் எங்கள் அப்பாவை ஏற்றுக்கிட்டீங்க, என்னை ஏற்றுக்கிட்டீங்க, நான் உங்களை என்ன பண்ணுறேன், நான் கூப்பிட்டுக்கிறேன், நீங்கள் வாங்கன்றேன். எந்த அளவுக்கு கிறிஸ்துவனுடைய ஒரு தாழ்மை பாருங்கள், அவருடைய மனநிலைமை யோசித்து பாருங்கள், அவருடைய ஸ்தானம் யோசித்து பாருங்கள். அது எல்லாமே விட்டுட்டு பிதாவனுடைய பேச்சை கேட்டுட்டு இங்கே வந்து பிதாவுக்காகவே இந்த உலகத்தினுடைய ஜனங்களை காப்பாற்றுக்காகவும் சபையை காப்பாற்றுக்காகவும் என்ன பண்ணாங்க, தம்முடைய ஸ்தானத்தை விட்டுட்டு இந்த பூமியில் வந்து நமக்காக என்ன பண்ணாங்க, அவங்க தம்ம உயிரை கொடுத்து தியாகம் பண்ணாங்க பார்க்குறோம். அது இல்லாமல் பரிசுத்தமாக இல்லாமல் அசையமாக ரொம்ப கேவலமான நிலைமையில் இருக்கிற நமக்கு ஒரு பரிசுத்தமான மனுஷன் கிறிஸ்து நேசிக்கிறது அப்படின்னா அவருடைய பெருந்தன்மை என்னங்க, அது நம்ம யோசிக்கணும். அதோட என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஒரு வசனம் பவுல் எழுதுகிறாங்க, 2 கொரிந்தியன்ஸ் 8வது அதிகாரம் 9வது வசனத்தில், நாங்கள் ஐஸ்வர்யங்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன ஆயிட்டாங்களா, ஆயிட்டாங்களா. இந்த மாதிரியான ஒரு மனநிலை எந்த இடத்துல யாருக்கு வருங்க, கிறிஸ்துவுக்கு வந்திருப்பார். படிங்க 2 கொரிந்தியன்ஸ் 8வது அதிகாரம் 9வது வசனத்தில். நம்முடைய கர்த்தராகிய இயேசு படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் பாருங்க, அவர் என்னவா ஐஸ்வர்யமாக இருக்கிறாங்க, இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி நாம் ஐஸ்வர்யமாகணும், ஐஸ்வர்யமான்கள் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களா அவங்க கடைசியில் என்னங்க, அவங்க அவர் என்ன பண்ணாங்க, ரொம்ப ஏழை ஆயிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலை யாருக்கிட்ட இருக்குதுங்க, கிறிஸ்துக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரியாக கிறிஸ்து நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்காங்க,
நான் உங்களை என்ன பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன், வாங்கப்போ நீங்கள் எங்கிட்ட வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ தேவனுடைய சத்தியத்தை நம்ம கைப்பிடிச்சிட்டோம். நமக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமையில் கூட தேவன் நமக்கு சத்தியத்தை கொடுத்துட்டாங்க. அந்த சத்தியத்தை வச்சுக்கிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுங்க, அது என்ன வசனம் சொல்லுதோ அந்த வசனத்தின்படியாக நம்ம தேவனையும் கிறிஸ்துவையும் நோக்கி நம்ம உலகத்தில் நடந்துட்டு இருக்கணும். ஆனால் நமக்கு எதிரில் யார் தெரியாதுங்க, கிறிஸ்தனும் தெரியாது, தேவனுக்கு தெரியாது. ஆனால் நம்பிக்கையோடு நம்ம நடந்தால் நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்து நமக்காக கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, தன்னோட சேர்த்துக்குவாங்க. அது மாத்திரம் இல்லை, அவர் தேவனுடைய சர்வமாக இருந்தாலும் அவர் தம்முடைய பதவியை விட்டு தம்மை தாமே என்ன பண்ணிட்டாங்களா, வெறுமையாக்கிக்கிட்டு அடிமையின் ரூபத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்களா, கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாங்க. ஒரு வசனத்தில் படிச்சிடலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6-7வது வசனத்தில். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், பாருங்க, தேவனுக்கு சமமாக இருக்கிறாங்களா, ஆனாலும் தேவனுக்கு சமமாக இருக்கணும் கொள்ளை எண்ணாமல் என்ன பண்ணாங்களா, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபத்தை எடுத்து மனுஷர் சாயலானார். பாருங்க, மனுஷன் நமக்காக தேவனுடைய பக்கத்தில் அவங்க நிற்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்குது. அப்படி இருந்தும் கூட அவங்க என்ன பண்ணாங்க, நமக்காக அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பூமிக்கு இறங்கி வந்து நான் உங்களை என்ன பண்ணுறேன், கூப்பிட்டுக்கிறப்ப நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போது இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது தேவன் கிறிஸ்து நமக்காக அவங்க ஏழை ஆனாங்கன்னாங்க, அவங்க நமக்காக வந்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மை நாமே சோதித்து தெரிஞ்சுக்கிட்டான் நாம் எந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்ட் இல்லையா? எந்த மாதிரி மோசமான நிலையில் நாங்கள் இருக்கோம், கரெக்ட் இல்லையா? ஸோ நாங்கள் மோசமான நிலைமையில் இருந்தால் கூட நம்மளை என்ன பண்ணியிருக்க, அவருடைய வசனத்தையும் அவருடைய நாமத்தையும் கிறிஸ்துவை நமக்கு தேவன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுங்க, மோசமாக இருந்தால் கூட நம்பிக்கையோடு நம்ம நடந்தால் நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்து நம்மளை சேர்த்துக்குவோம். கரெக்ட் இல்லையா? ஸோ இது இன்றைய புது சிருஷ்டியான நமக்கு முக்கியமான ஒரு பாடம். அன்றைக்கு ஞானிக்கு தெரியல, ஆனால் இன்றைக்கி என்ன இருக்குதுங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது கொடுத்துட்ருக்காங்க. நாம் இது என்ன பண்ணணும், ரொம்ப ஆழமாக நம்ம மனசில் வச்சுக்கிட்டு கிறிஸ்துவையை தேவனை எதிர்நோட்டி நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். அதுக்கு தான் பவுல் சொல்கிறாங்க, நான் உங்களை எல்லாம் ஒரு சுத்த கன்னிகையாக நாங்கள் என்ன பண்ணோம், தேவனிடத்தில் ஒப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பிரயத்தனம் பண்ணாங்க. ஒரு வசனத்தை படிச்சிடலாம். 2 கொரிந்தியன்ஸ் 11வது அதிகாரம் 2வது வசனத்தில். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் போதுமா, நம்மளை நியமிச்சிட்டாங்க, கிறிஸ்துக்கு ஒரு சுத்த கன்னிகையாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் நிச்சயம் பண்ணாங்க. அது பவுல் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம நிச்சயமாக நம்ம நடக்கிற வழி தெரியலன்னு கூட நடக்கணும் நம்பிக்கையோட நமக்கு என்ன ஆகுங்க, தேவன் வழியை காட்பாங்க, கிறிஸ்து எதிரில் வந்துட்டுருப்பாங்க, கிறிஸ்து நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, நம்மளை சேர்த்துக்குவாங்க. ஸோ இதுதான் கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை, விசுவாசம், அன்பு இவையெல்லாம் அதிகமாக கிறிஸ்துவின் மேல் வைத்து தேவனையும் கிறிஸ்துவை நோக்கி நாம் கப்பலில் பிரயாணம் செய்வர்களாகவும் நம்ம தேவனையும் கிறிஸ்துவை எதிர்கொண்டு நம்ம என்ன பண்ண, நம்ம நடக்கணும். இதுதான் ஒரு கன்னிகை நாடிய ஒரு மனுஷனுடைய வழி. இப்போ 4 வசனங்களுக்கு அது விடுகதையின் விடை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு மனசில் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னொரு வாட்டி எல்லாம் ரெக்கார்டில் இருக்குது, இன்னொரு வாட்டி கேட்டிங்கன்னா இன்னும் மனசில் நல்லா போகும். நாங்கள் நம்மளுடைய நிலைமை, தேவன் நமக்கு எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்காங்க, எப்படி நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எதை நோக்கி எப்பவுமே நம்ம ஏங்கணும், கடவுள்கிட்ட ஆகாரத்தை, இது எல்லாமே என்ன பண்ணியிருக்குங்க இந்த ஒரு வசனத்தில் பார்க்குறோம். அதனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையாகி நமக்கு காண்பித்த அன்பு நீங்கள் பார்த்தீங்க பாருங்கள், இது ஒரு பெரிய அன்பு இல்லை, கிறிஸ்து நமக்காக காண்பித்த ஒரு பெரிய அன்பு. மோசமான நிலைமையில் இருக்கிற நபரும் கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளணும்
அப்படின்னா 1000 வருஷம் ஆனாலும் நமக்கு புரியாது. தேவனுடைய அன்பு புரியணும் அப்படின்னா 10,000 வருஷம் ஆனாலும் நமக்கு புரியாது. ஆனாலும் என்ன பண்ணும், அவருடைய அன்பை நமக்கு காட்டிருக்காங்க. அந்த அன்பை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம கிறிஸ்துவை நோக்கி நம்ம என்ன பண்ணணும், நம்ம நடக்கணும். ஸோ இவ்வளவு தியாகத்தை செய்த இயேசு சபையான ஸ்திரியான நம்மக்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க, இவ்வளவு சொல்லி கூட என்ன பண்ணலையா, கேட்க மாட்டாங்களா? இவ்வளோ சொல்லி கூட இன்னும் சில ஜனங்க வந்துட்டு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவனுடைய அன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் திரும்பி என்ன பண்ணணும், திரும்பி என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்காங்களா. ஏன்னா மனுஷனுடைய குணமே அதுதான், எவ்வளோ சொன்னாலும் மண்டு அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி எவ்வளோ சொன்னீங்கன்னாலும் இங்கே கேட்பாங்க, அங்கே விட்டுருவாங்க. கிறிஸ்து என்ன பண்ணிட்டாங்களா, அவங்களுக்கும் என்னுடைய தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனை அழிச்சிருக்காங்க. ஸோ நான் இதுக்காக என்ன பண்ணுறேன், நான் வெயிட் பண்ணுறப்ப. ஏன்னா இப்போ ஜனங்களை கேட்பேன், ஏன்னா கிறிஸ்து வர்றேன்னு சொன்னாங்க, என்னப்பா இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது மாதிரி பேசுவாங்க. இன்னும் நம்பிக்கை இருந்தால் என்ன பண்ணுவாங்க, தேவன் வர்ற இடத்துல அவங்க சொல்லிட்டாங்க வந்துடுவாங்க. அந்த மாதிரி வர்ற நேரத்தில் நம்ம ரெடியாக இருக்கணும் இல்லையா. ஆனால் இன்னும் நம்பிக்கையோடு இல்லாமல் என்ன பண்ணுறாங்களாம், மனம் திரும்பாமல் ஞானஸ்தானம் எடுத்து இன்னும் மனம் திரும்பாமல் இருப்பாங்களாம். அதுக்காக கிறிஸ்து விட்டுல அவங்க என்ன பண்ணுறாங்க, பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்காங்களா. நமக்கு பொறுமை இல்லை, கிறிஸ்து பாருங்க அந்த அளவுக்கு உயர்ந்தமான ஒரு தேவனுடைய பிள்ளை பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்காங்களா. ஒரு வசனத்தை சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். 2 பீட்டர் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில், 2 பீட்டர் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில், செகண்ட் பீட்டர் 3வது அதிகாரம் 9வது வசனம் படிமா. 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, பாருங்க இதுதான் நான் சொன்னது. ஏன்னா தாமதிக்கு ஏன் கிறிஸ்து வரல அப்படி தாமதிக்கிறாங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர் நம்பிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்களா, அலட்சியம் பண்ணுவாங்க. அப்புறம் கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், பாருங்க அவர் சொன்னதை செஞ்சிடுவாங்க, அதுக்காக அவங்க என்ன பண்ணலங்க, தாமதம் பண்ணலையா. அப்புறம் ஒருவரும் கெட்டு போக, பாருங்க தேவன் கிறிஸ்துவனுடைய சித்தம் என்ன, யாருமே கெட்டு போகக்கூடாது. தேவன் அழிச்சிட்டாங்க, அவங்க திருந்தலன்னு டைம் கொடுக்கலாம். ஸோ அவங்க திருந்துடுவாங்கன்ற ஒரே இதில் கிறிஸ்து என்ன பண்ணாங்களா, நீடிய பொறுமையாக இருக்கு. நமக்கு பொறுமையே இல்லைங்க, நமக்கு என்ன இருக்கணுங்க, நீடிய பொறுமை இருக்கணும். ஐயோ கிறிஸ்து வருவாங்க நம்மளை கூட்டு போவாங்க, நான் பொறுமை இருக்கணும். பொறுமை இல்லாமல் நம்ம நம்பிக்கை விட்டுட்டோம்னாக்கா நம்ம கடவுள் வச்சிருக்கிற நம்ம முன்னால் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அதனால கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த விடுகதையின் விடையை நீங்கள் பார்த்தீங்க. இது மனசில் நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. தேவனையும் கிறிஸ்துவை பின்பற்றி போங்க, நம்பிக்கையோடு போங்க. ஏன்னாக்கா படகுல போகும்போது சுத்தமாக யாருமே இல்லை, வெறும் தண்ணி தான் உங்களுக்கு தெரியும். அதனால் ஒன்றும் இல்லைன்னு நிரீட்சிக்க வேண்டாம், கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண, கடவுளை சிந்தித்து கிறிஸ்துவை சிந்திச்சுக்கிட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா நிச்சயமாக எங்கே போய் சேர்ந்துடலாம், பரலோகத்துக்கு போயிடுங்க. நாம் அதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் இல்லையா. நித்திய ஜீவம் விடுங்க, நம்பிட்டா நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு நித்திய ஜீவம் அது தனி ஆசீர்வாதம். அந்த நம்ம இன்றைக்கி அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம தேடி வரல, கிறிஸ்துவோட போய் இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஸோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணுங்க, இந்த மாதிரியான வழிகளை நாம் மனசில் வச்சுக்கிட்டு நாம் நடக்கணும். தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். தலைப்பா பாடத்தினுடைய தலைப்பா 4 அதிசயம். ஆச்சரியம்.